ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் ட்ராமா அதை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். மறக்காமல் எல்லோரும் வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. சரி வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே இந்த ட்ராமாவோட ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. இவளோட பேர் தியா. தியாவை என்ன பண்ணுறா, உள்ளுக்குள்ளே வந்தோடனே ஹீரோவை கீழே தள்ளி விட்டுறா. ஹீரோக்கு வந்து கால் நடக்க முடியாது போல இருக்கு. எழுந்துருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் கால் அடிக்குது. ஃபோனை எடுக்கலான்னு ஹீரோயின் எடுத்து பார்த்தா யாருனே தெரில. அவங்க பக்கத்துலேருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருக்கு, நீ படுத்து தூங்கிட்டு இருக்கங்கும் போது ஏங்க ஃபஸ்ட்டு நீங்கள் யாருங்கிற மாதிரி இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. சுற்றி இருக்க திங்ஸ்லாம் பார்த்தா இவளது மாதிரியே தெரியல. அப்போ தான் ஃபோன் எடுத்து பார்க்குறா. இவள் டைம் ட்ராவல் பண்ணி வேறு ஒரு வேர்ல்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டா. இவள் ஒரு ஸ்டோரி படிச்சுட்டு இருந்திருப்பா, அதுக்குள்ளேயே வந்துட்டா போல இருக்குது. இவளுக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குதுன்னு. உடனே வந்து அந்த ஃபோனில் பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு வெளியில் மீடியாக்காரங்களாம் இருக்காங்க, தயவு செஞ்சு வெளியில் போயிடாதுன்னு சொல்லும் போது இவள் ஜன்னல் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. நிறைய பேர் வந்து வாசலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியலையே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமேங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியில் என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயின் தியாவோட உடம்புக்குள்ளே தான் வந்திருக்கா. இந்த தியா வந்து ஒரு பெரிய ஆக்ட்ரஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் இவ வந்து ஹீரோ கல்யாணம் பண்ணியிருந்திருப்பா. ஹீரோவால் கால் நடக்க முடியாது. இவன்கிட்ட வந்து வாழ்றது இவளுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால என்ன பண்ணுவோம், சூசியன்னு ஒருத்தவனை வந்து இவ டேட் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறா, இங்கே பாரு தயவு செஞ்சு என்னை டிவோர்ஸ் பண்ணிடு, எனக்கு உனக்குலாம் செட்டே ஆகாது, இந்த மாதிரி டிசபிள் பர்சன் கூடலாம் என்னால் வாழ முடியாது, நான் சூசியனை தான் லவ் பண்ணுறேன், புரியுதா உனக்குங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ செம்மையாக அழறான். ஹீரோனால இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. இப்படி ஒரு பர்சனோட உடம்புக்குள்ளேயே நான் வந்திருக்கா. இவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கா ஆல்ரெடி, இருந்தாலும் இன்னொருத்தவங்க கூட வந்து லில்லிகல் அஃபேரில் இருக்கா. இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, கடவுளே தூங்குனா எல்லாம் சரியாயிருங்கிற மாதிரி தூங்கி பார்க்குறா. என்னென்னமோ பண்ணி பார்க்குறா, எதுவும் மாற மாதிரி தெரில. உடனே ஹீரோயின் யோசிக்கிறா, என்ன இப்போ இந்த உடம்பு ரொம்ப அழகாக இருக்குது, போன ஜென்மத்தில் நான் ரொம்ப கேவலமாக இருந்தேன், இப்போ கொஞ்சம் அழகாக இருக்கேன்ல, இதை யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஆனால் என்ன விஷயம்னா, இந்த மாதிரி டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமா தியா வந்து சூசியன் கூட போய் இருந்திருப்பா. சூசியன் வேணான்னு விட்டுட்டு போயிருந்திருப்பான். கடைசியில் வந்து ஆக்ட்ரஸாகவும் இருக்க முடியாமல் ஒழுங்காக வாழவும் முடியாமல் சூசைட் பண்ணி இறந்து போயிருந்திருப்பா. இது எல்லாமே ஸ்டோரியில் நடந்திருக்கும். ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை இப்போ சைன் பண்ணி டிவோர்ஸ் வாங்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளும் இறந்து போயிடுவோம்னு சொல்லி பயப்படுறா. இல்லை நான்லாம் சைன் பண்ண மாட்டேன், எனக்கெலாம் டிவோர்ஸ் வேணாம், எனக்கு என் ஹஸ்பண்ட் கூட வாழணும், நான் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பேப்பர்லாம் கிழிச்சு தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒன்றுமே தெரில, நடக்கிறது கனவா நினைவான்னு சொல்லிட்டு அவன் கிள்ளிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவ இப்படி பண்ணுற ஆள் கிடையாதுன்ட்டு. என்ன பிரச்சனை உங்களுக்கு, நீங்கள் கேட்டிங்கன்னா தான் டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு அஸ்டன் டென்ஷன் ஆகிட்டான். ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறா, இல்லை நான் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ எதுவும் புரியாமல் முடிச்சுட்டு உட்காந்துருக்கான். ஒரு வேளை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டா காசுலாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அதனால டிவோர்ஸ் வேணான்னு சொல்கிறா போல இருக்குங்கிற மாதிரி இவனுங்களாம் யோசிச்சுட்டு, ஹீரோயின் டிவோர்ஸே பண்ணிட்டாலும் அவளுக்கு ஷேர்ஸ்லாம் நிறைய கிடைக்கும், அவளுக்கு நிறைய லேண்டெல்லாம் இவ பேர் எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் சொல்கிறானுங்க. ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறா, இல்லை வேண்டாம், எனக்கு டிவோர்ஸ் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்கிறான், சரி ஓகே உனக்கு டிவோர்ஸ் வேணான்னா இது வரைக்கும் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி திருப்பி நம்ம இருக்கலாம், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். இவ யோசிக்கிறா, இது வரைக்கும் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. உடனே வந்து ஹீரோயின் சொல்கிறா, இல்லை இங்கே பாருங்க, நான் வந்து தாத்தாவை மீட் பண்ணுறதுக்கு வரேன், நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், வெளில வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போயிட்டா. இது தாத்தாவை மீட் பண்ண வராளான்னு இவனுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா தியாவுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு வரது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. உங்கள் தாத்தாவை நான் எதுக்கு மீட் பண்ணணும்னு சொல்லி திமிர் மாதிரி தான் பேசுவா. ஆனால் இப்படி நடக்கிறது இவனுக்கே புரியலை. உள்ளுக்குள்ளே போயிட்டு ஹீரோயின் எப்படியாவது என் ஹஸ்பண்டை நான் இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும், அதுக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா ட்ரெஸ்ஸையும் மாற்றி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படியே அழகாக ரெடியாகி வெளியில் வரா. ஹீரோக்குமே ஹீரோயின் மேலே ரொம்ப அதிகமாக லவ் இருக்குது, அதாவது தியா மேலே லவ் இருக்குது. தியாவோட உடம்புக்குள்ள தானே இப்போ ஹீரோயின் இருக்கா, அதனால ஹீரோயினை பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகிடுறான். செம்ம அழகாக இருக்காளேன்னு சொல்லிட்டு அவளையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவளே அந்த சேரை தள்ளிக்கிட்டும் ஹீரோயினும் உள்ளுக்குள்ளே வராங்க. தாத்தாவை பார்த்தோன்னே ஹீரோயின், தாத்தா எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது, வாமா ஆல்ரெடி தாத்தா வருத்தத்தில் தான் இருக்கேன், விடுமா, இந்த மாதிரி ஒரு ஆள் உன்னை விட்டுட்டு போகிறது நீ சந்தோஷம்தான் பண்ணோம், இவெல்லாம் உனக்கு கரெக்டே இல்லைம்மா, லூசு பையா ஏதோ சொல்லி போய் சொல்லி உங்ககிட்ட வந்து டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்கான், நீ கவலைப்படாதம்மா, உனக்கு நல்ல பையன் கிடைப்பான்னு சொல்லிட்டு இவர் ஹீரோ போட்டு கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ யோசிக்கிறான், நான் எங்கேயா டிவோர்ஸ் வாங்கினேன்ட்டு. உடனே ஹீரோயின் ஸ்டாப் பண்ணி, தாத்தா இங்கே பாருங்க, நாங்கள் டிவோர்ஸ்லாம் வாங்கலை, நீங்கள் எதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் 2 பேர் சேர்ந்து வாழலான்னு முடிவெடுத்துருவோம்னு சொல்லும்போது, ஓ அப்படியாங்கும் போது, ஆமாம் தாத்தா திட்டுனது போதும் தாத்தா, நிறுத்து தாத்தாங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி வாங்க செலிப்ரேட் பண்ணுற விதமாக நம்ம எல்லாரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்லாங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பாடெலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே, ஐயோ இவ்வளோ வெரைட்டிஸான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து அள்ளி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா.
ஹீரோ பார்க்குறான். இவ ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் சீன் போடுவா. எப்போவுமே கையில் ஒரு இடம் மிஷினை வச்சுக்கிட்டு அதில் தான் அளந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. என்னன்னு தெரியலையே இன்னைக்கு இப்படி சாப்பிட்றாளேன்னு யோசிச்சவன் டைரெக்டாக கேட்டுறான். நீ டயட்டில் தானே இருப்ப, இதெல்லாம் உனக்கு பிடிக்காது எப்படி சாப்பிட்றேன்னு கேட்கும்போது அச்சோ அல்பத்தனமாக எல்லாத்தையும் அள்ளி வச்சு தின்னுட்டோம்னு சொன்னவ, இல்லை தாத்தா எனக்காக இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொன்னாரா, சரி ஒரு நாள் தானே சீட் டேட் மாதிரி சாப்பிட்டுடலாம்னு சொல்லிட்டு தான் நான் சாப்பிட ஆரம்பிச்சேங்கும் போது அந்த இடத்துக்கு வந்து கூப்பிடுறாங்க மெய்டு. உங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு ஜியா வந்திருக்காங்கும் போது, ஜியா வந்துட்டாங்களா அதோ கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு, தாத்தா நான் அப்புறமா உங்களை மீட் பண்ணுறேன், அப்புறம் ஹஸ்பண்ட் நான் போயிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கா. இந்த ஜியாங்கிறது ஹீரோயினோட மேனேஜர். இந்த மேனேஜர் என்ன பண்ணுறாங்க, ஹீரோயினுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருப்பாங்க போல இருக்க, எம்பிட்டு நேரம் தான் வர்றதுக்குங்கிற மாதிரி திட்டிகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் போயிட்டு அவங்கள்ட்ட நார்மலாக பேசலான்னு ட்ரை பண்ணால் கூட அவங்க அவாய்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க. ஏன்னா தியாவை இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுவும் கல்யாணம் பண்ணிட்டு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்லலாம் இருந்ததுனால இவங்களுக்கு சுத்தமாக அவளை பிடிக்காது. இப்போ கூட கேட்குறாங்க, என்னடி பண்ணி வச்சிருக்கா, போயிட்டு இந்த சூசியான் கூட ஒன்றா இருந்தியாமே அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து எல்லாரும் போட்டு வச்சுருக்காங்க, இதெல்லாம் உனக்கே சரியாக இருக்குதா, இங்கே பாரு இதனால் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே போயிட்டுருக்குன்னு சொல்லும்போது ஃப்ரெண்ட் சீட்டில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. இவ ஹீரோயினோட அசிஸ்டன்ட் போல இருக்குது. ஹீரோயினை பார்த்து உங்கள் லிப்ஸ்டிக் செம்மையாக இருக்குது, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயின் இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. ஹீரோயின் சொல்கிறா, இங்கே பாருங்க நான் பார்த்துக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மேனேஜருக்கு ஒன்றுமே புரியல, இவ்வளோ பார்த்தாலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பழைய தியா மாதிரி இல்லையேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறா, இங்கே பாருங்க நான் பார்த்துக்கிறேன், வேற என்ன இதெல்லாம் பாஸ்ட் தானே, பாஸ்ட்டாகவே இருக்கட்டும், ப்ரெசென்ட்டில் மாற்றிடலாம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் தாத்தா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, எதுக்கு அவள் ஒன்ட்ட டிவோர்ஸ் வாங்கணும்னு நினச்சா, என்னதான் நடந்துச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்குறாரு. ஆனால் ஹீரோ இப்போ வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா நடந்த விஷயம் எதையுமே வந்து தாத்தா கிட்டே சொல்லக்கூடாதுன்னு மறைக்கணும்னு யோசிக்கிறான். இவங்க எதுக்கு கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, ஹீரோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டி இருந்திருப்பான். ஹீரோ காப்பாற்ற போய் தான் தியாவோட அப்பா அம்மா இறந்து போயிருப்பாங்க அந்த ஆக்சிடெண்ட்டில். தியாவோட அப்பா அம்மா வந்து ஹீரோ கிட்டே தான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதனால வந்து நம்ம உயிரை காப்பாற்றினவங்களோட பொண்ணுன்னு சொல்லி ஹீரோ கல்யாணம் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து இவனுக்கு தியா மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் இவனுக்கு கால் நடக்க முடியாமல் போயிருந்திருக்கும். ஆனால் தியாவுக்கு வந்து இவனை சுத்தமாக பிடிக்காது போல இருக்குது. இதெல்லாம் பற்றி யோசிச்சவன் தாத்தா கிட்டே எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டான். இப்போ என்ன நடக்குதுன்னு புரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயினை ட்ராப் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கா மேனேஜர்கிட்ட. இவங்க ரொம்ப மாறிட்டாங்கன்னு நினைக்கிறான். முன்னாடி மாதிரி இல்லைன்னு சொல்லும்போது, என்ன எப்படின்னு நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த பொருளை உங்ககிட்டே கொடுத்துட்டு போயிடுவா, இன்னைக்கு கொடுக்கல அதனால தானே இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் அங்கேருந்து வந்து அந்த லிப்ஸ்டிக்கை இவகிட்ட கொடுத்துட்டு, இந்தா வச்சுக்கோ நாலுலேருந்து வேலைக்கு வந்துடாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்கிறீங்க புரியலன்னு கேட்கும்போது, ஆமாம் ஃபோட்டோ எடுத்தது யாருன்னு எனக்கு தெரியாதா, நான் அந்த ஹோட்டல் தான் இருக்கேன்னு உனக்கு மட்டும் தான் தெரியும், நீ தான் போட்டு கொடுத்துட்ட, அது கூட தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்கேன், இனிமேல் இங்கே வராதுன்னு சொல்லி திட்டிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் ஒரு அறை விட்டு தான் அங்கேருந்து அவளை அனுப்பி விட்டுட்டு ரொம்ப கூலாக நடந்து போய்கிட்டு இருக்கா. இது எல்லாமே ஜியாக்கே புதுசாக இருக்குது. ஹீரோயின் போயிட்டு ரூமில் படுத்திருக்கும் போது கூட நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போகிறோன்னு தெரில, எங்கே இருக்கோன்னு தெரில, ரொம்ப பசிக்குதே, ஃபஸ்ட்டு வயிற்றுக்கு சோறு போடுவோன்னு சொல்லி ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்று கூட இல்லை. என்னடா இது ஃபுல்லாக டஸ்ட்பின் மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கீங்க, சரி ஆர்டர் போட்டால் சாப்பிட்லான்னு பார்த்தா செல்லில் வந்து காசே இல்லை. என்னடா ஃபோன்பே எதுலேயுமே காசே இல்லை. இந்த பொண்ணு என்ன பிச்சைக்காரியாக என்ன ஆக்ட்ரஸ் மாதிரி இருந்தா கடைசியில் பார்த்தா ₹1 காசு கூட வச்சுருக்கா உட்காந்துருக்கா. இப்போ நான் எப்படி வந்து சாப்பிட்றதுங்கிற மாதிரி யோசிக்கும் போது இந்த சூசியானுக்கு வந்து கொஞ்சம் காசு அனுப்பியிருந்திருக்கா. அதை பற்றி மேனேஜர் கூட காரில் வரும்போது சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த காசை வாங்கிடலான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டா. அதனால என்ன பண்ணுறாங்க, சூசியானை பார்க்குறதுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்கா. எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு தான் வரா. வந்து பார்த்து இந்த சூசியன் வந்து செம்மையாக டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்துட்டியா செல்லம் அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினை பார்த்தோன்னே நீனாங்கிற மாதிரி ஷாக் ஆகிட்டான். இவ பார்க்குறா, அம்புட்டு ஒன்றும் நல்லா இல்லையே, நம்ம ஹஸ்பண்டை விட வேணா நல்லாவா இருக்கான், இந்த தியாவுக்கு ஏன் தான் இவன் மேலே லவ் வந்துச்சோ தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன்ல, எனக்கு நீ இதுக்கப்புறம் வந்து காண்டாக்ட் பண்ணாதுன்ட்டு, ஏன் இப்போ என்னை பார்க்க வந்திருக்கேங்கிற மாதிரி சூசியன் கேட்குறான். டே உன்னை பார்க்க யார் வந்தா, என்னோட 5 மில்லியன் காசு கொடுறான்னு கேட்கும்போது, என்ன செல்லும் நமக்கு நடுவில் காசுலாம் பேசிக்கிட்டு இருக்கா, இந்த காசுலாம் ஒரு பெரிய விஷயமா, நீ கேட்டுனா 5 மில்லியன் என்ன 50 மில்லியன் கூட தருவேன், நீ இன்னைக்கு ஏன் கூட இருக்கியாங்கிற மாதிரி சொல்லிட்டு உன் பக்கத்தில் வந்து ரொமான்டிக்காக கேட்கும்போது, இங்கே பாரு இப்படி பக்கத்தில் வந்து இன்னொரு தடவை பேசணும்னு வச்சுக்க வாயெல்லாம் வச்சிருவேன், ஒரு மரியாதை இருக்காட உனக்கு, நான் இன்னொருத்தவனோட பொண்டாட்டி அதுக்கேற்ற மாதிரி பேசு, ஒழுங்காக காசு கொடு, காசுக்காக தான் நான் வந்தேன், காசை கொடுத்தினா கிளம்பிட்டே இருப்பேன்ற மாதிரி சொல்லும்போது அவன் என்ன பண்ணுறான், இங்கே பாரு இப்போ என்ன இந்த கையிலேயே காசு இருக்க, நான் உனக்கு கண்டிப்பாக ரீபே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டான். அனுப்பி விட்டுட்டு யாருக்கும் கால் பண்ணிச்சாலும் எப்போ வருவ, நீ வந்ததுக்கப்புறம் சொல்லி நான் டோர் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் இதுக்கு மேலே அவன் காசு தரமாட்டான்னு யோசிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி லிஃப்ட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பக்கமாக ஒரு பொண்ணு போகிறா. இவ பேர் ஷெங்ஸு. இவ கூட தான் இப்போ இந்த சூசியான் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான் போல இருக்கா. இவ அங்கேருந்து வந்துட்டான அந்த பொண்ணு பார்க்கல. அப்படியே இந்த பக்கம் அஸ்டன் வந்து மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின்ட்ட தான் காசு இருக்காதுல, அதனால இருந்த கொஞ்சம் காசை வச்சு ஸ்ட்ரீட் ஷாப்பில் தான் உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டு இருந்திருப்பா. அதை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கேட்குறான், ஹீரோயின் கிட்ட வந்து கால் பண்ணி கேட்டுரு இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வராலான்னு சொல்லிட்டு, அப்படி இல்லைனா அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு தாத்தா கிட்டன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் யோசிக்கிறான், ஒரு வேளை சார் வந்து நியூஸ் பார்த்துருக்க மாட்டார் போல இருக்கு, சரி ஓகே இதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லாமல் அங்கேருந்து போய்கிட்டு
போய்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கா. உடனே கேட்குறாங்க இந்த மேனேஜரை, என்ன பண்ணி வச்சிருக்க, இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் போய் சாப்பிட்டா எல்லாம் மாறிடும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியான்னு கேட்கும்போது ஹீரோயின் யோசிக்கிறேன், நான் எங்கடா வேணும்னு போய் சாப்பிட்டேன், பசிக்குது, காசு இல்லை, இருந்த காசை வச்சு அங்கே தான் சாப்பிட முடிஞ்சிச்சு, ஆக்ட்ரஸாக இருந்தால் என்ன ரோட்டில் சாப்பிடக்கூடாதான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா இவ. நீ எதுக்கு போயிட்டு சூசியனை பார்த்தேன்னு கேட்கும்போது, ஐயோ நான் அவனை பார்க்க போனதுக்கான ரீசனே வேற, நீங்கள் எப்போ தான் தப்பாகவே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவன்கிட்டேருந்து வாங்கினால அந்த காசை வாங்குறதுக்காக தான் போனேன், அவன் தரலங்கும் போது பொய் சொல்லு, நம்புற மாதிரி பொய் சொல்லுங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிஸ்டர் உண்மையாக தான் என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறீங்களா, நான் சாப்பாட்டுக்கு மட்டும் வச்சுக்கிறேங்கும் போது, இங்கே பாரு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்க, காசு இல்லைன்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது, இருந்த காசுலாம் எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்கேன், அவன் திருப்பி ரிட்டன் தர மாட்டேங்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்து 5000க்கு பதிலாக 50,000 ஹீரோயினுக்கு அனுப்பி விடுறாங்க. இங்கே பாரு ஒழுங்கா இதுக்கப்புறம் அவனை மீட் பண்ணாமல் இருன்னு சொல்லி மிரட்டி விட்டுட்டாங்கன்னு போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த சூசியான் இருக்கான்ல, அவன் ஒரு பொண்ணு கூட தான் உட்காந்து பாரில் குடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ்ங்கெல்லாம் பக்கத்தில் தான் இருக்காங்க. என்னப்பா அந்த பிள்ளை உனக்கு ஐடி ஓட்டுச்சு போல இருக்கே, பாரு ஆன்லைனில் போஸ்ட் போட்டிருக்கு, நீ அவகிட்ட இவ்வளோ காசு வாங்கியிருக்கியா, டாக்குமெண்ட்டோட போட்டு வச்சிருக்கா, அந்த காசை நீ தரணும்னு சொல்லிட்டு உன்னை டேக் வேறு பண்ணி வச்சிருக்கா, எங்களே சேர்த்து டேக் பண்ணி வச்சிருக்காங்க போது இவன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருக்கா. உனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மேனேஜர் கேட்குறாங்க, இதெல்லாம் நம்பவே முடியல, உண்மையிலே இதெல்லாம் நீ பண்ணியிருக்கியான்னு கேட்கும்போது ஆமாங்கிற மாதிரி சொல்லும்போது, இந்த இவர் ஸ்ட்ரீட்டில் உட்காந்து சாப்பிட்டா தெரியுமா, செம்மையாக ட்ரெண்டாகி போட்டிருக்கு, எல்லாரும் ஹீரோயினை பற்றி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காதுப்பா, கம்முன்னு இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் வந்து அந்த இவன் சூசியான் இருக்கான், அவன் தான் கால் பண்ணுறான் ஹீரோயினுக்கு. இந்த நாய் ஏன் இப்போ கால் பண்ணுதுன்னு தெரியலையே, இந்த கால்லாம் நான் அட்டன் பண்ணக்கூடாது, நான் ஒரு மேரிட் உமன், நானும் அவனை கால் அட்டனே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவன் திருப்பி கால் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை வந்து கால் அட்டன் பண்ணவே இல்லை. மேனேஜர் பார்க்குறாங்க, இவன் கால் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, என்ன இப்போ இவன் காலை இக்னோர் பண்ணுறான், ஒரு வேளை உண்மையிலே திருந்திருச்சு அந்த நாயின்னு சொல்லி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சூசியானுக்கு டென்ஷன் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கலாய்க்கிறாங்க, அவ்வளோதாண்டா முடிஞ்சு போச்சு, இனிமேலாம் அந்த பொண்ணு உன்னை திரும்பி கூட பார்க்காது, அது உன்னை ஏமாத்திட்டு போயிடுச்சுன்னு சொல்லும் போது இவனுக்கு கட்டுப்பாகுது இதெல்லாம் கேட்கும் போது. அப்போ மேனேஜருக்கு மெசேஜ் வருது, இந்த ஆன்லைனில் ஹீரோயினை பற்றி ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறதுனால ஹீரோயினுக்கு வந்து ஏதோ ஒரு ஆட் வந்திருக்கான், அது மட்டும் இல்லாமல் ஒரு பிராண்டோட அம்பாசிடராக ஆகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, கிளம்பு சீக்கிரமாக போகலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாமே இவ்வளோ சீக்கிரம் மாறின யோசிக்கலன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பிராண்டோட மேனேஜரை தான் பார்க்க போயிருக்காங்க. அந்த ஆள் என்னன்னா ரொம்ப சின்னதாக ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இதை தான் போட்டுக்கணும் ஹீரோயின்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை பார்த்தோன்னே மேனேஜருக்கு டென்ஷன் ஆயிடுது. என்னையா சொல்லிக்கிட்டு இருக்கா, பிகினியை விட சின்னதாக இருக்கே அந்த ட்ரெஸ்ஸு, இதை போய் எப்படியா போட முடியும், அதுவும் அத்தனை பேர் முடி போட்டு வந்து நிற்க முடியும் போது, முடிஞ்சா போடுங்க இல்லைன்னா விடுங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டான். ஹீரோயின் என்ன பண்ணுறா, உடனே ஒரு சீக்ரெட் பிளேஸ் ஒன்று வச்சுருந்துருக்கா, அந்த பிளேஸ்க்குள்ளே போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே மாற்றி வேறு மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோவுமே அதே இடத்துக்கு தான் வரான். ஹீரோவும் வந்து அந்த பிராண்டில் ஒரு ஷேர் ஹோல்டர் போல இருக்குது. அசிஸ்டன்ட் சொல்கிறான், பாஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா இங்கேருந்து போயிடலாம், நான் அவங்க வந்து ரொம்ப கம்பல் பண்ணாங்கன்னு தான் கூட்டிகிட்டு வந்தேன், உங்களுக்கு பிடிக்கலாம் விடுங்கன்னு சொல்லும் போது இல்லை பரவாயில்லன்னு ஹீரோவும் சொல்கிறான். ஹீரோவுக்கு தெரியாது இங்கே ஹீரோயின் இருக்கான்ட்டு. அந்த மேனேஜர் வேறு வந்துட்டு ஹீரோலாம் இன்வைட் பண்ணி வாங்க சார் உள்ளே வாங்க சார்னு கூட்டிகிட்டு போகிறான். வாசலில் ஹீரோயினோட ஃபோட்டோ இருக்கா, அதை பார்த்துட்டு கேட்கும்போது ஐயோ இந்த பிள்ளையா, இதை பற்றி நெட்டில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கா, சரி போட்டு விட்டால் நம்மளோட பிராண்டும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும் தான் போட்டு விட்டோம், உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள் இப்போயே அடிச்சு பார்த்து விட்டுறேன் சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்கான். இது எதுவுமே ஹீரோ பிடிக்கவே இல்லை, கடுப்பாயிட்டு இருக்கான் ஹீரோ, வெளியிலையும் சொல்ல முடியாமல். இந்த பக்கம் ஹீரோயினை வந்து வர சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு வரா. மேனேஜரே ஷாக் ஆகிட்டாங்க, ஏன்னா ட்ரெஸ் அந்தளவுக்கு மாற்றி அவ தைச்சி வச்சிருக்கா. இந்த பக்கம் எல்லாருமே காசிப்பாக என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த பிராண்டில் கொடுக்குற ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப மொக்கையாக மோசமாக தான் இருக்கும், அதான் இந்த பிள்ளை தேடி போட்டிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இது எல்லாமே ஹீரோவோட காதலையும் விழுது. ஹீரோ யோசிக்கிறான், அவ்வளோ மோசமான ட்ரெஸ்ஸான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் தான் அதை ஆல்டர் பண்ணிட்டால, செம்ம அழகாக மாடர்னாக போட்டு ட்ரெஸ்ஸை போட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ இதை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகிடுறான். அப்படியே அந்த இடத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் அவனை பார்த்துட்டா. ஆனால் 2 பேருமே வந்து மேரேஜ் பண்ணதை வெளியில் பப்ளிக்காலாம் சொல்லலை. 2 பேரும் ப்ரைவேட்டாக தான் மேரேஜ் பண்ணி அந்த விஷயத்தை ப்ரைவேட்டாக வச்சுருக்காங்க. அதனால எதுவும் பேசலை. ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். கிளம்பும்போது என்ன சொல்லிட்டு போகிறான்னா, இங்கே பாரு இந்த அம்பாசிடரை வந்து பெர்மனன்ட் ஆக்கிருங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த மேனேஜர் ஒருத்தன் ஓவராக பேசினால அவனை வேலையை விட்டு தூக்கிட்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த சூசியன் இருக்கான்ல, இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த லைவை பார்த்து அவன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இவன்ட்ட என்ன சொன்னால் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு கால் பண்ணி, எருமை உங்ககிட்ட என்ன சொல்லி வச்சேன், ட்ரெஸ் கொடுத்து விட்டேன்ல அதை போடாமல் வேறு ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கா, இதுக்கெல்லாம் என்னடா காரணம், நான் கொடுத்த காசில் என்னடா ஆச்சுன்னு கேட்கும்போது, இங்கே பாருங்க நீங்கள் சொன்ன வேலையை பார்க்க போய் தான் என்னோட வேலை போயிடுச்சு, இப்போ நீங்கள் தான் இனிமேல் என்ன பார்த்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் தான் வந்து அந்த மேனேஜருக்கு காசு கொடுத்து ஹீரோயினுக்கு அவ்வளோ சின்னதாக ட்ரெஸ் கொடுக்க சொல்லியிருந்திருப்பான் போல இருக்க. இப்போ எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
மேனேஜரும் இன்னைக்கு இவ பண்ணதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்கல்ல. பாரேன் உன்னை பார்க்கும்போது புது மனுஷி மாதிரி இருக்க. ஏதோ ஒன்று இப்போ எல்லாமே ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்க. ஒரு தடவை தான் லைஃப்பில் லக்குன்னு கிடைக்கும். அது உனக்கு செகண்ட் டைம் கிடைச்சிருக்கு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு அன்னோன் நம்பர்லேருந்து எப்போ வீட்டுக்கு வரேன்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. இவ பார்க்குறா யாருடா இவன் எனக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டுன்ட்டு நான் ஏன்டா வரப்போறேன்னு சொல்லிட்டு திட்டுனவ அப்படியே மெசேஜ் ரிப்ளை பண்ணி விட்றா. ஹூ ஆர் யூன்ட்டு பார்த்தா ஹீரோ கிட்டேருந்து ரிப்ளை வருது. நான் தான் புருஷன்ட்டு. இவளுக்கு இதை ஏற்றுக்கவே முடியல. அவரோட நம்பரை கூடமா சேவ் பண்ணி வைக்காமல் இருக்கா இந்த தியா. ஐயோ கடவுளை என்ன யோசிச்சான்னு தெரியலையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் அதான் யோசிக்கிறான். அதானே நம்ம 2 பேரும் என்ன ப்ராப்பராக மேரேஜ் பண்ணியா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவள் எப்படி என் நம்பரை வச்சிருப்பான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுறா. உடனே ஹீரோயின் கேட்குறா என்ன விஷயம் ஏதாவது வேணுமா என்கிட்டேருந்துன்னு கேட்கும்போது தாத்தாவை மீட் பண்ணுறதுக்கு வான்னு சொல்லி ஹீரோ ரிப்ளை பண்ணியிருக்கான். அதை பார்த்த ஹீரோயின் ஓஹோ அப்படியா சரி ஹஸ்பண்ட் கூப்பிட்டுருக்கான் போகாமல் இருந்தால் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி ஓடி வந்துட்டா. இன்றைக்கி கொஞ்சம் உஷாரா எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டே தான் உட்காந்துருக்கா. உடனே தாத்தா சொல்ல என்னம்மா சாப்பிடாம இருக்குன்னு கேட்கும்போது அதெல்லாம் விடுங்க நான் உங்களுக்காக ஒரு ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன் குடிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் சரி தாத்தாவுக்கும் சரி ஏதோ ஜூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு கொஞ்சம் மெடிசன் தெரியும் போல இருக்கு. அதை வச்சு தான் ஏதோ ஜூஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கா. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறா சாப்பிடுன்னு பிளேட் ஃபுல்லாக எடுத்து அடுக்கிக்கிட்டு இருக்கானா. உடனே என்ன சொல்கிறா தேங்க்யூ ஹஸ்பண்ட் அப்படின்னு கத்திடுறா. குடிச்ச ஜூஸ் எல்லாம் ஹீரோ கீழே துப்பிடுறான். தாத்தா பார்க்குறாரு பரவாயில்ல 2 பிள்ளைங்களும் நல்லா பேசிக்கிட்டு இருக்குங்க நாம் இதுக்கு நடுவில் இருந்துக்கிட்டேன்னு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லப்பா தாத்தா போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தாத்தா அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. ஹீரோ கேட்குறான் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் எங்கே வாங்கினா ஜூஸ் டேஸ்ட் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் சீக்ரெட்டு அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ கேட்குறான் திருப்பி எப்போ இங்கே வருவான்னு கேட்கும்போது உங்களுக்கு வேணா ஓகேண்ணா நான் இங்கேயே வந்து தங்கிக்கிறேனே உங்கள் கூட தூங்குறேனேன்னு சொல்லும்போது இவன் யோசிக்கிறான் என்னடா எல்லாம் புதுசாக இருக்கேன்ட்டு. அப்போதான் ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசிச்சு பார்க்குறா இவ்வளோ அழகான ஒரு ஹஸ்பண்ட் இவ்வளோ கேரிங்காக இருக்காரு இவருக்கு என்ன குறைச்சல் கால் நடக்க முடியலனா என்ன இப்போ அதனால எல்லாம் மாறி போடுறது இல்லை எதுக்கு இந்த தியா தேவையே இல்லாமல் இவர் இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கா. இந்த ஆத்தருக்கு அறிவே கிடையாது இம்பிட்டு அழகான ஒரு பையனை இப்படி ஆக்கி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ கூடவே இருந்தா இவ அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி அந்த ஃப்ரூட் ஜூஸை போட்டு கொடுத்து சீக்கிரமாக ஹீரோட காலை க்யூர் பண்ணிடலான்னு யோசிக்கிறா. அதனால வீட்டுக்கு வந்த உடனே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கா. உனக்கு கேட்குறாங்க இந்த மேனேஜர் என்னம்மா எல்லாத்தையும் பெட்டி படிக்கலாம் கட்டிட்டு இருக்காங்க போது ஆமாம் என் புருஷன் கூட போய் இருக்க போகிறாங்க போது இந்த பேக்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. இந்த பேக்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா இதெல்லாம் சேல் பண்ணிவிட்டு தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கா. இவங்க யோசிக்கிறாங்க ஏன்னா அது எல்லாமே பிராண்டட் பேக்கு இது ஆசைப்பட்டு வாங்கியிருப்பா இவ இப்போ இப்படி சொல்கிறாளேன்னு சொல்லி யோசிச்சவங்க சரின்னு சொல்லிட்டு கால் பண்ணி அதை சேல் பண்ணுறதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோக்கு கால் பண்ணிகிட்டு இருக்கா. அவன் மீட்டிங்கில் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ கால் அடிக்குதா இவன் அட்டன் பண்ணி தெரியாமல் ஸ்பீக்கரில் போட்டுடுறான். வார்த்தையே என் அருமை புருஷரே எப்போ வீட்டுக்கு வரீங்கன்னு சொல்லி தான் கேட்குறா. இது எல்லாருக்கும் கேட்டுடுது. உடனே ஹீரோ ஸ்பீக்கரை கட் பண்ணிட்டான். ஹீரோக்கு கல்யாணம் ஆனதே யாருக்கும் தெரியாது போல இருக்கு. எல்லாரும் ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறான் சரி நான் ஸ்டேண்ட் அனுப்பி வரேன்னு சொல்லும்போது சரி சீக்கிரமாக நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் வந்துருங்க என்ன கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. ஹீரோக்கு ஒன்றும் புரியல என்னடா இவ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காளேன்ட்டு. உடனே என்ன சொல்கிறான் அஸ்டண்டை கூப்பிட்டு போய் கூட்டிகிட்டு வந்துடுறான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அஸ்டண்டும் போயிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோட ரூமில் விட்டுட்டு இங்கேயே தங்கிக்கோங்க மேடம் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். ஹீரோயின் அப்படியே ரூமையே தான் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோட திங்ஸ்லாம் பார்க்குறா. எல்லாமே ரொம்ப லோன்லியாக இருக்க மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப ஹீரோ லோன்லியாக இருக்கானோன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா பின்னாடி ஹீரோ நின்றுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அவள் பயந்துட்டா. நீங்கள் தானா நான் கூட பேயோன்னு நினச்சிட்டேன் ஏன் இப்படி திடீர்னு பயமுறுத்துறீங்க ஆமாம் மீட்டிங்கில் தானே இருந்தீங்க எப்போ இங்கே வந்தீங்கன்னு கேட்கும்போது இந்த இடம் உனக்கு பத்தலைன்னா உனக்கு வேற ரூம் அரேஞ்ச் பண்ணி தரேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆஹா நான் என் புருஷன் கூட தான் இருப்பேன் சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டா. இந்த பக்கம் தாத்தா பார்க்குறாரு. கிச்சனுக்கு வெளில ஷெஃப்ஸ்லாம் நின்றுட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது சார் மேடம் தான் சார் உள்ளே போயிட்டு நான் தான் சமைச்சு தருவேன்னு சொல்லி ஒத்த காலில் நின்றுட்டு இருக்காங்க. ஹெல்ப் கூட நாங்கள் வேணான்ட்டு எல்லாரையும் அடிச்சு பற்றி விட்டாங்கும் போது சரி பிள்ளை ஆசைப்படுது சமைக்கிறதுக்கு இங்கே பாருங்க நீங்கள் ஷெஃபாக இருக்கலாம் அதுக்காக என் மருமகளை பற்றி தப்பாலாம் சொல்லக்கூடாது. அந்த பிள்ளை சமைச்சு எது எடுத்துகிட்டு வந்தாலும் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டி தள்ளணும்னு சொல்லும்போது எல்லாரும் எப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ரசித்து சமைச்சிக்கிட்டு இருக்கா. நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் காசு தரேன் போனஸ் தரேன்னு சொன்னோன்னே எல்லாரும் ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு சாப்பாடெலாம் வைக்கும்போது ஹீரோ யோசிக்கிறான் என்ன எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு. அதுவும் அதில் ஒரு ஜூஸ்லாம் கொண்டு வந்து கொடுக்குறா. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த சூப்பெல்லாம் குடிச்சு பார்த்துட்டு ஹீரோ அப்படியே மெய் மறந்து போயிட்டான். அவ்வளோ நல்லா இருக்கு எல்லாமே. ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஐயோ கண்டுபிடிச்சிருவானோ இல்லை கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ எடுத்த உடனே அந்த ஃப்ரூட் எங்கே வாங்கினேன்னு தான் கேட்குறான். ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு ஹீரோயின் அங்கேருந்து ஓடி வந்துட்டா.
அப்படியே வந்து ரூமில் படுத்தவ செம்ம டயர்டாக இருக்குது. சரி அவர் வர லேட் ஆகும், இந்த ஸ்மெல் என் ஹஸ்பண்டோட ஸ்மெல் இந்த பெட்டு ஃபுல்லாக இருக்குது, அப்படியே தூங்கிட வேண்டியதான்னு சொல்லி படுத்து தூங்கிட்டா. ஹீரோ அப்போ தான் வந்திருப்பான். அஸ்டன் சொல்கிறான், நான் போய் எழுப்பவா மேடம்ங்கும் போது இல்லை வேண்டாம், ஸ்டடி ரூமுக்கு போ, அங்கே நான் தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அதே மாதிரி ஹீரோயின் வந்து ஜூஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கா. ஹீரோ அவளை எழுப்பவே இல்லை, சாப்பிட்றதுக்காக தான் வந்து உட்காந்துருக்கான். உனி தாத்தா சொல்கிறார், பற்றியா எம்புட்ட ஒரு அக்கறையான பொண்டாட்டி, உனக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்க, குடி ஜூஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் இப்போ தான் கண்ணு முழிச்சு எழுந்து பார்க்குறா. பார்த்தா மணி 8 ஆச்சு. அட கடவுளே, 8 மணி வரைக்குமா தூங்கியிருக்கேன், அவர் நைட்டு வரவே இல்லையா, என்ன பண்ணி வச்சிருக்கோன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது மேனேஜர் வேறு சீக்கிரமாக கிளம்பி வாடி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் எதுவும் பேசலை. அங்கேருந்து கிளம்பி மேனேஜரை தான் மீட் பண்ண வந்திருக்கா. ஏதோ ஒரு ட்ராமா வந்திருக்காமா, அந்த ட்ராமாவில் வந்து ஹீரோயின் நடிக்கிறதுக்காக கேட்டிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக அது வந்து ஒரு மாதிரி சீட்டிங்லாம் சம்மந்தப்பட்ட ட்ராமா தான். அந்த ஸ்டோரியே சுத்தமாக மேனேஜருக்கு பிடிக்கல, அதனால இது வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் இந்த ஸ்டோரியை பார்த்துருக்கா. இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஹிட்டான ஒரு ட்ராமா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ட்ராமா. அதனால ஹீரோயின் என்ன சொல்கிறா, இல்லை எனக்கு ஓகே தான், ஆனால் இதில் நடிக்கிறேங்கிற மாதிரி சொல்லி உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறா. அதுக்காக தான் ஆடிஷனுக்கு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு மட்டும்தான் ஆடிஷன் சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ வேற ஒரு பொண்ணும் கூட சேர்ந்து ஆடிஷன் பண்ண போறான்னு சொல்லும்போது மேனேஜர் டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் சொல்றா, விடுங்க, நம்ம டேலண்ட் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்கும் போது, இல்லைம்மா உன் ஆக்டிங்கே கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், அதனால தான் சொல்கிறேன், சரி விடு, இது நமக்கு கிடைக்கலன்னா உனக்கு கவலைப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஷென்சி தான் ஆடிஷன் கொடுக்கறதுக்காக வந்திருப்பா. அதான் சூஷியன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாளே அந்த பொண்ணு தான். இவளை பார்த்தோன்னே ஹீரோயின் ஷாக் ஆகிட்டா. ஏன்னா ஹீரோயின் படித்த ட்ராமாவில் ஷென்சி தான் ஹீரோயின். இந்த தியா வந்து செத்ததுக்கப்புறமா ஹீரோ வந்து ஷென்சியை மீட் பண்ணி 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. இதை பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது, இவங்க இங்கே வந்துட்டாலான்ட்டு. உடனே இந்த ஷென்சியோட அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறான், நீங்களாம் கவலைப்படுங்க, அவெல்லாம் ஜுஜுப்பி, உங்களுக்கு அசால்ட்டாக இந்த ரோலில் நீங்கள் தட்டி தூக்கிடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னவா. அப்படியே மேனேஜர் கிட்ட போய் வம்பிழுக்கிறான், நீங்களாம் எதுக்கு இங்கே வந்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக என்னோட மேடம்க்கு தான் கிடைக்கும் இந்த சான்ஸு, உங்களுக்கு செட் ஆகாதுங்கும் போது அப்படியா, சரி ஓகே பார்த்துக்கலாம், போட்டு பார்த்துக்கலாம், பெட்டு வச்சுக்கலாமாங்கிற மாதிரி சொல்லி மேனேஜர் கேட்குறாங்க. வச்சுக்கலாமே, ஒரு வேளை ஷென்சி ஜெயிச்சிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ண தெரியுமா, எல்லாரும் முடி லைவில் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லும்போது சரி ஓகேன்னு சொல்லி இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் ஆடிஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஷென்சி போயிட்டு ஆக்ட் பண்ணுறா. ஆனால் டைரக்டருக்கு என்னமோ ஏதோ ஒரு மேஜிக் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. சரி ஓகே வெயிட் பண்ணுமா, நான் இன்னொரு ஆடிஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. உடனே ஹீரோயின் வந்து சரி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஷென்சி வந்து அசிஸ்டன்ட் கேட்குறான், என்னாச்சு நீங்கள் செலக்ட் ஆகலையான்னு கேட்கும்போது வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்கிற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. உனக்கு ஹீரோயின் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டா. ஹீரோயின் உள்ளுக்குள்ளே வந்து ஆக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறா. இந்த ட்ராமாவை ஹீரோயின் பல தடவை பார்த்துருப்பா. ஹீரோயினோட ஃபேவரட் ட்ராமா. ஒரு டைலாகும் அப்படி பர்ஃபெக்டாக மைண்டில் வச்சுருக்கா. டைலாக் டெலிவரிலாம் அல்டிமேட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கா. டைரக்டர்லாம் இம்ப்ரெஸ் ஆகி சரி ஓகேம்மா நீனே செலக்டடுமான்னு சொல்லி கையோடு அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்து இந்த ஷென்சி வெளியில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஹீரோயினை செலக்ட் பண்ணது இவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. டேரக்டர் வந்தோடனே ஹீரோயின் கிட்டே வர போய் பேசிக்கிட்டு இருக்காரா. இதை பார்த்து உனிவு கடுப்பாயிடுறா. உனிவை கேட்குறா, அப்போ நீங்கள் என்ன செலக்ட் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா நீ அதுக்கு செட் ஆக மாட்டேங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. உடனே இந்த மேனேஜர் என்ன பண்ணுறாங்க, அந்த அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு என்னப்பா நாங்கள் நீல் டவுன் போட்டு லைவில் சாரி சொல்கிறோன்னோம், ஆனால் உனக்கான பெட்டர் நாங்கள் சொல்லலையே, நீ லைவில் வந்து நான் ஒரு கேம் சொல்லி ஒத்துக்கணும் என்ன சொல்லிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணி ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, அவனுக்கு வந்து காலில் ஏதோ ஃபீல் இருக்காமா. முன்னாடிலாம் காலை தொட்டால் ஒரு பெயினோ இல்லை ஒரு ஃபீலோ இருக்காதாமா. ஆனால் இப்போலாம் வந்து காலில் எங்கேயா அடிபட்டுச்சுன்னா வலிக்குது, லைட்டாக சுடுதண்ணி பட்டால் கூட வந்து அந்த ஃபீல் எனக்கு ஆகுது. முன்னெல்லாம் உணர்ச்சியே இல்லை, இப்போ உணர்ச்சி இருக்குது, எனக்கு ஜூஸ் குடிச்சா அந்த மாதிரி ஆகுமான்னு கேட்கும்போது அப்படிலாம் இல்லைங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லி காலை கட் பண்ணிவிட்டு ஹீரோயினை பற்றி ஏதாவது நெட்டில் சர்ச் பண்ணலாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஹீரோயினை பற்றி தப்பாக மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கேட்குறா, என்ன விஷயம், எதுக்கு இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பார்க்காதீங்க, பிடிங்க இந்த ஜூஸை குடிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன் இதெல்லாம் நான் பார்க்கக்கூடாதுன்னு கேட்கும்போது அப்படி இல்லை, அப்படிங்க ஏதாவது ஒன்று பேசிட்டு தான் போவாங்க, நம்மளை பிடிக்காதவங்க 4 பேர் இருக்க தான் செய்வாங்க, ஸோ நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க, விடுங்க நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்கள் நம்புறீங்களா, சூசியானுக்கு எனக்கு நடுவில் ஏதாவது இருக்கும் நம்புறீங்களான்னு கேட்கும்போது இல்லை நான் உன்னை பிலீவ் பண்ணுறேங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்ன பிலீவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நியூஸ் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஜூஸை குடிங்க சட்டுன்னு சொல்லிட்டு ஜூஸ் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவனுக்காக நிறைய ஜூஸ் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காலாமா. இங்கே பாருங்கள், நேற்று நைட்டு தான் நான் தனியாக படுத்து தூங்கிட்டேன், இன்னைக்கு சீக்கிரமாக வந்துடுங்க ரூமுக்கு, நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. கடைசியில் பார்த்தாங்க டாக்டர் காலை கட் பண்ணல போல இருக்கு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்திருக்காரு. அவர் சொல்லாரு, என்னப்பா மேரேஜ் லைஃப்லாம் செம்மையாக போகுது போல இருக்கேங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த ஜூஸை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு, ஜூஸ் குடிச்சினா விட்டமின் சி இம்ப்ரூவ் ஆகும், மற்றபடி ஒன்றும் இல்லையா, அதெல்லாம் யோசிக்காத, உனக்கு எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் சொல்லி செக் பண்ணி பார்த்துலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ வந்து சரின்னு காலை கட் பண்ணிவிட்டு அந்த நியூஸையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே அசிஸ்டண்ட் கூப்பிடுறான். அசிஸ்டண்ட் வந்து பார்த்துட்டு என்னாச்சு பாஸ் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் உனக்கு தெரியுமாடா நாயன்னு கேட்கும்போது தெரியும் பாஸ், அதுக்கு என்ன பண்ணுறது, ஆக்ட்ரஸ்னால் அந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ் வரதானே செய்யும்,
அதெல்லாம் ஈஸியாக எடுத்துக்கணும் பாஸ் சொல்லும்போது ஒழுங்கு மாதிரி தான் எல்லாத்தையும் அழிச்சு விடு, இதுக்கப்புறம் இது இருக்கவே கூடாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்க்குறா, ஒரு நியூஸ் கூட இல்லை, 1 மணி நேரத்தில் எல்லா நியூஸுமே டிஸப்பியர் ஆயிடுச்சு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே ஆக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ உள்ளே வந்துட்டான். என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்கும்போது, இங்கே பாருங்க நான் ரிஹர்சல் தான் பார்த்துருந்தேன். சரி ஓகே நீங்கள் போய் குளிச்சுட்டு வரீங்களா, இல்லை நான் வேணா ஹெல்ப் பண்ணவா குளிப்பாட்டுறதுக்குன்னு சொல்லும்போது ஹீரோ பார்க்குறான், என்னடா இவ இந்த மாதிரிலாம் தினசா பேசிக்கிட்டு இருக்காளேன்ட்டு. இவ பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன ஹெல்ப் பண்ணவா, சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ எதுவும் சொல்லலையா, போங்க உங்களுக்கு விருப்பமே இல்லை, உங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லை, நான் தான் தேவையில்லாமல் உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், போங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு கோச்சிக்கிட்டு அங்கேன்னு குளிக்க போயிட்டா. ஹீரோ யோசிக்கிறான், என்னடா இது காலில் வேற ஏதோ ஃபீல் வேறு இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் வந்து குளிச்சுட்டு வந்து படுத்துட்டான். ஹீரோயின் லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிட்டே வரா. சரி ஓகே இப்படியே ஆக்வர்டாகவே ஃபீல் பண்ணுறதா எப்படி, ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு சொல்லிட்டு, ஹனி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, புக் படிச்சுட்டு இருக்கீங்களா, நான் புதுசாக ஒரு லிப் பாம் வாங்கினேன் செம்மையாக இருக்கு, எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்துகிட்டு வரும்போது, இல்லை வேண்டாம் ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி ஊர்றனே இருந்தா எப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு வேண்டாம் அவ்வளோதான் சொன்னங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன். சரி ஓகே தூங்கலாம், லைட் ஆஃப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயின் லைட் ஆஃப் பண்ணிட்டு பக்கத்துலேயே படுத்துட்டா. 2 பேருமே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது வியர்டாக ஃபீல் ஆகுது. 2 பேர் பக்கத்தில் தான் படுத்திருக்காங்க. ஆனால் என்னமோ தெரில இது ரொம்ப புதுசாக ஃபீல் ஆகுது. இது வரைக்கும் இந்த மாதிரி 2 பேர் பக்கத்தில் படுத்ததே கிடையாது. ஹீரோ சொல்கிறான், நாளைக்கு செட்டுக்கு போயிடுவதானங்கும் போது ஆமாம் ஷூட்டுக்கு போயிடுவேன், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொன்னவா அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் வந்து அவனை ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறா. இங்கே பாருங்கள் பாஸ்டில் நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கலாம், உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், நிறைய தப்பு கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற இந்த தியா பழைய தியா கிடையாது, இவ ஒரு புதுசான தியா. இவளுக்கு கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி எந்த பழக்கமே கிடையாது. நான் புதுசாக பிறந்திருக்கேன்னு நினச்சிக்கோங்க, உங்களை இப்போ கல்யாணம் பண்ணிக்கோன்னு நினச்சிக்கோங்க. உங்களை தவிர வேறு யாருமே என் மனசில் கிடையாது. அந்த மாதிரி எந்த ஐடியாவும் எனக்கும் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த டைமில் யார் மேலேயாவது லவ் வந்துச்சு, யாரையா கல்யாணம் பண்ணிக்கணும் யோசிச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நோ சொல்ல மாட்டேன். டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு தனியாக போய்க்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற வரைக்கும் என் கூட ஹாப்பியாக ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். சீக்கிரமாக உங்கள் கால் ஹீல் ஆகிடணும், நீங்கள் பழையபடி நடக்கணும், அதை நான் பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே பேசிட்டே இருந்தவ தூங்கிட்டா. இவன் அப்படியே அவளை தடவி கொடுத்துக்கிட்டே தான் பக்கத்தில் படுத்திருக்கான். அவனுக்கு எதுவுமே பேசலைன்னு தோணலை. அப்படியே காலை கண்ணு முழிச்சு பார்க்குற பக்கத்தில் ஹீரோ காணோம். எங்கே போனார், இவ்வளோ சீக்கிரம் கிளம்பி போயிட்டாரு. சரி ஓகே நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு இவ எழுந்து கிளம்பிக்கிட்டு இருக்கா. இவ வேற வெளியில் ஷூட்டுக்கு போகிறாளா, அதனால என்ன பண்ணானா ஹீரோக்கான மெடிசன்லாம் ரெடி பண்ணணும்னு ஒரு சீக்ரெட் பிளேஸ் வச்சுருக்கா. அன்றைக்கு கூட ட்ரெஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாள் அந்த பிளேஸ் தான். இவ எப்பயாவது வந்து இந்த வேர்ல்டுலேருந்து டெலிபோர்ட் ஆனானா அந்த இடத்துக்கு தான் போவா. அதனால் ஹீரோட திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி எடுத்து வச்சுட்டே இருக்கும்போது ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்துட்டான். ஹீரோ இவளை பார்த்த உடனே என்னமோ தெரில, அவனுக்கு கால்லாம் ரொம்ப ஃபீல் ஆகுது, நடக்கிறதுக்கு வந்து தோணுது, காலத்துக்கு கீழே வைக்கணுன்ட்டுலாம். அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே ஹீரோயினை பார்க்கறதுக்கு வரா. அவள் வந்து நான் ஷூட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. ஆனால் வந்து இவன் தான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாசல் வரைக்கும் வந்து அவளை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. இவள்கிட்ட வந்து ஒரு கார்டு எடுத்து கொடுக்குறான். இவ சொல்கிறா, இல்லை எனக்குலாம் வேண்டாம், உங்கள் காசு எனக்கு வேண்டாம்னு சொல்லும்போது, இங்கே பாரு இந்த காசை வந்து ஒரு பாக்கெட் மணி மாதிரி வச்சுக்கோ, உனக்கு தாத்தா கொடுக்க சொன்னாருங்கும் போது, அப்படியா சரி ஓகே இதை நான் வாங்கிக்கிறேன், உங்களுக்கு நான் இதை டபுளாக பண்ணி தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது, ஆமாம் இந்த காசு எவ்வளோ கொடுத்தீங்களோ அதை டபுளாக்கி 1% எனக்கு மீதி உங்களுக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு ஒன்றும் புரியல, ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டான். இவன் அங்கேருந்து இறங்கி போகும்போதே இவன் ஹீரோ பார்க்குறான் ஜன்னல் வழியா. அங்கே ஒருத்தவன் நின்றுக்கிட்டு இருக்கான். இவன் வந்து இந்த ட்ராமாவில் ஹீரோவாக நடிக்கிறான் போல இருக்க. இவனோட பேர் வந்து ஜியன். இந்த ஜியனை பார்த்த உடனே ஹீரோயின் போயிட்டு அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிடறா. ஏன்னா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு ஐடியல் தானே இவனும், அதனால அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு இவனுக்கு வந்து என்ன தோணுச்சுன்னு தெரியலையே, முதல்ல கார் எடுத்து தொலைடா, இதெல்லாம் என்னால் பார்க்க முடியலடான்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். மண்டக்குள்ளே ஃபுல்லாக அது மட்டும் தான் ஓடிக்கிட்டே இருக்க. ஐயோ எவனை பார்த்தாலும் எனக்கு ஜெலஸ் ஆகுதுன்னு சொல்லி ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் நார்மலாக தான் பேசியிருந்திருப்பா. இந்த ஜியனுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் இருக்கா. அவள் இதை பார்த்துட்டு, சார் என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குல்ல, மேடம் கிட்ட அப்புறமா பேசிக்கலாம் வாங்க சார்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டா. கூட்டு போனவோ தனியாக திட்டிக்கிட்டு இருக்கா. அவளை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவளை பற்றி எவ்வளோ நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு, அவகிட்ட பேசி உங்களுக்கு தேவையில்லாமல் டிஃபேம் ஆயிரும், வாங்க போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது மேனேஜர் சொல்கிறாங்க, பாத்தியா அந்த பிள்ளை ஒன்று தான் கழுவி ஊற்றுதுங்கும் போது, தெரியுது அதெல்லாம் விட்டுருங்க, நான் ஒன்றும் அவங்கக்கிட்ட செடியூஸ் பண்ணுற மாதிரிலாம் பேசல, சீனியர் ஆச்சேன்னு சொல்லிட்டு தான் பேசினேன், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டா. இவன் போனவொடனே என்ன பண்ணுறான்னா டைரக்டர் கிட்ட போய் மீட் பண்ணி, இங்கே பாருங்கள் இந்த ஜாமாவுக்கு வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சுருப்பீங்களா, அவங்க கூட சேர்ந்து நானும் ப்ரொடக்ஷனுக்கு காசு கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வந்து எங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் இந்த ஜாமா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறா. நைட்டு மீட் பண்ண வர சொல்கிறாங்க. ஹீரோயின் போய்ட்டு டைரக்டரோட ரூமுக்கு வெளில தான் நின்றுட்டு இருக்கா. இதை யாரும் மறைஞ்சிருந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. உள்ளுக்குள்ளே போயிட்டு இன்வெஸ்டர்ஸ்லாம் மீட் பண்ணி இவளை இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கா. எல்லாருமே ஹீரோயின் இன்வெஸ்ட் பண்ணுறதை நினச்சி சந்தோஷம் தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க.
ஏன்னா ட்ராமா வந்து ஒரு மாதிரி சீட்டிங் ட்ராமாவாக இருக்குன்னு யாரும் இன்வெஸ்ட் பண்ண முன் வந்திருக்க மாட்டாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறா போகும்போது எல்லாரும் வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பிடிச்சி அதை போஸ்ட்டும் போட்டு விட்டுட்டா. இந்த பக்கம் பார்த்தா இந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல, இந்த ஷெங்ஸியோட அசிஸ்டன்ட், அவன் தான் ஃபோட்டோ எடுத்துருப்பான் போல இருக்கு. செம மேட்ரு மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதை போஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். அப்படியா சொல்கிற காட்டுன்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்கும்போது அதில் எல்லாரும் இவனை கழுவி ஊற்றிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க, அவங்க குரூப்பாக சேர்ந்து எல்லாரும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க, அவங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டாங்க, எதுக்கு இந்த மாதிரி தப்பாக பேசுகிறீங்கன்னு சொல்லி எல்லாரும் ரிப்போர்ட் அடிச்சிட்டாங்க போல இருக்கு. இவனோட அக்கௌண்ட்டே போயிடுச்சு. இவன் இதில் வந்து 1 lakh கிட்ட வந்து ஃபாலோவர்ஸ் வச்சுருந்துருப்பான். இந்த மாதிரி ஹீரோயினை பற்றி டிஃபைம் பண்ண மாதிரி நிறைய போஸ்ட் இவன் தான் பண்ணியிருந்திருப்பான். இதெல்லாம் பார்த்து இவன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. பாரு, இதையும் விசாரிக்காமல் பண்ணிக்கிட்டு இருக்கா, உன்னால தான் என் கெரியரே ஃபாலோ ஆகிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா இந்த அசிஸ்டண்ட்டை. ஹீரோயின் என்ன பண்ணுறா, வீட்டுக்கு வந்து அவனுக்கு ஜூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இவன் கேட்குறான், அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டியா, வரத்துக்கு 2 நாள் ஆகும்னு சொன்னேன், எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு அவளே பார்த்து சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா. உனக்கு தாத்தா அவனை எழுப்பி, என்ன தம்பி கனவுலே இருக்கியா, வந்தது உன் பொண்டாட்டி இல்லைப்பா, உன்னோட தாத்தா, எப்போ பார்த்தாலும் அவள் ஞாபகத்திலே இருக்கா, ஞாபகம் இருந்தால் போய் பார்க்க வேண்டியது தானே, இங்கே உட்காந்து கனவு கண்டுகிட்டே உட்காந்துருக்கா. இங்கே பாரு, உனக்காக ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக ஜூஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கா, மறக்காமல் குடிச்சிடுன்னு சொல்லிட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இவன் யோசிக்கிறான், ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக அவ்வளோ ஜூஸ் அவளுக்கு எப்படி வந்துச்சு, என்னதான் இருக்குது இந்த ஜூஸில், எனக்கு என்னமோ இந்த ஜூஸ் குடிச்சதுலேருந்து தான் என் காலில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது, இவன் என்ன சூனியக்காரியா இல்லை தேவதையாங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஒன்றும் புரியலை இவனுக்கு. இவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா பாதி ட்ரெஸ்ஸை காணுமாம்மா. அசிஸ்டன்ட் கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது, எனக்கு தெரியாது சார், மேடம் கேளுங்க, மேடம் தான் உங்கள் ரூமில் இருக்காரு, எனக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கால் கட் பண்ணிட்டான். இந்த பக்கம் ஹீரோயின் ஸ்கிரிப்ட் படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கிட்டேருந்து கால் வருது. என்னாச்சு, என்னை பார்க்காம இருக்க முடியலையா, கால் பண்ணிருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணீங்க, ஜூஸ் குடிச்சிங்களாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. இவனுக்கு இவன் வாய்ஸை கேட்டோடனே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு, என்னாச்சு ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது, இல்லை அது வந்து உனக்கு கேட்கலான்ட்டு கால் பண்ணேன்னு சொன்னவன், அது எப்படி டேரெக்டாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனேன்னு கேட்க முடியும், ஏன்னா இன்னொரு ட்ரெஸ்ஸை சேர்த்து எடுத்துகிட்டு போயிருந்திருப்பா, அதனால் அதை பற்றி கேட்காம எப்போ ஹாலிடே விடுறாங்க, எப்போ திருப்பி ரிட்டன் வர போகிற, அதை பற்றிலாம் டீட்டெயில்ஸ் எதுவும் சொல்லாமல் போயிட்டே, அதனால தான் கேட்க கால் பண்ணுங்கிற மாதிரி சொல்லி மழுப்பிக்கிட்டு இருக்கான். என்னை மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, சொல்ல வேண்டியது தானே, உன்னை மிஸ் பண்ணுறேன்னா செல்லம் சீக்கிரம் வந்துடுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பக்கத்தில் வந்து படுத்திருப்பேன், அதெல்லாம் கேட்க மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிக்கப் லைனாக போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவன் வந்து அதில் கண்டுக்கிற மாதிரி தெரில. அவன் ரொம்ப ஸ்வீட்டாக பேசிட்டு காலை கட் பண்ணிட்டான். இவன் யோசிக்கிறா, இம்பிட்டு ஒரு அழகான பர்சன், அது மட்டும் இல்லாமல் மனசுலேயும் அழகு, எவ்வளோ க்யூட்டாக பேசுகிறாரு, இவரை போய் எப்படி தான் இப்படி மிஸ் பண்ணாலோ தெரியல இந்த தியான்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அப்படியே வந்து ஹீரோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் கிட்டேருந்து ட்வைன் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கா. என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா, இவன் எங்கெங்கெல்லாம் போகிறா, என்னெல்லாம் காஸ்டியூம் போட்டுக்கான்னு சொல்லிட்டு ஒன்று ஃபோட்டோ பிடிச்சி இவனுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இவன் சிரிக்கிறத பார்த்துட்டு அசிஸ்டன்ட் யோசிக்கிறான், பாரு எங்கள் சாருக்கெலாம் ரொமான்ஸ் பண்ண தெரியுன்னு இப்போ தான் யோசிக்கிறான், இந்த மூஞ்சில் சிரிப்பு வருமான்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். அந்த இடத்துல ஹீரோயின் எல்லா ஃபோட்டோயும் அனுப்பி விட்டுட்டு, பார்த்தியா எதாவது ரிப்ளை பண்ணுறாரான்னு பார்த்தியான்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட திட்டிக்கிட்டு இருக்கா. என்னாச்சு, யார் மெசேஜ் வெயிட் பண்ணுறேன்னு கேட்கும்போது, எல்லாம் என் புருஷன் மெசேஜுக்கு தான், ஒரு ரிப்ளை பண்ண மாட்டான்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்போ டேரக்டர் அந்த இடத்துக்கு வந்து கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. என்ன விஷயம்னா, இந்த ஷெங்ஸி தான் வந்து சப்போர்ட்டிங் ரோல் நடிக்கணும் போல, வரலையாமா, அதனால தான் கத்திட்டு இருக்காரு. அப்படியே உள்ளுக்குள்ளே வந்தோடனே ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டா. சாரி சார், என்னால் தான் டிலே ஆயிடுச்சு, ரொம்ப மன்னிச்சிருங்க சார், இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி நடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கா. பரவாயில்லையே, நல்லா நடிக்கிறேன்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட வேற வந்து தனியாக சாரி சொல்கிறாள். உடனே ஹீரோயின் சொல்கிறா, ஓ அப்படியா, தனித்தனியாக எல்லாருக்கிட்டையும் சாரி சொல்வியா, அப்போ நீ என்கிட்ட சாரி சொல்லக்கூடாது, இங்கே இருக்காங்க தெரியுமா க்ரூ மெம்பர்ஸ், ஒவ்வொருத்தவங்கள்ட்டே போய் சாரி கேளுன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் ஒன்றே வந்து என்னை வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அந்த இடத்துக்கு சூசியன் வரான். சூசியனை தானே இப்போ செஞ்சு வந்து டேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் வந்து ஹீரோயினை பார்த்த உடனே, என்ன 2 நாள் ரொம்ப அழகாயிட்டா போல இருக்கு, என் கண்ணுக்கு அழகாக தெரியலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஜூஸ்லாம் வருது. உடனே ஹீரோயின் போய்ட்டு மேங்கோ ஜூஸ் எடுக்கலான்ட்டு போகும்போது இந்த சூசியன் வந்து அதையே எடுத்து அவள் கையில் கொடுக்குறான். இந்தா உனக்கு இதானே பிடிக்கும், குடிங்கிற மாதிரி சொல்லி எடுத்து கொடுக்கும்போது, சேச்சா என்னோட ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு மேங்கோ வந்து சூடாமா, அதனால அதெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராபெரி தான் குடிக்க சொன்னார், நான் இதையே எடுத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணும்போது இந்த சூசியன் என்ன பண்ணுறான், அவள் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி, இங்கே பாரு எதுக்கு இப்போ நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன பிரச்சனை உனக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக என்ன, இப்போ நான் வந்து செங்ஸி கூட ஒன்றா இருக்கும்போது உனக்கு ஜலஸ் ஆகணுமே, ஏன் ஆக மாட்டேங்குது, நீ ஏன் எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப வந்து நார்மலாக இருக்க, ஏன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறோங்கிற மாதிரி சொல்லி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்குறா. ஆமாம் நீ ஜலஸ் ஆகணும்ல, அதுதானே உலக வழக்கங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லைப்பா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு புருஷன் இருக்காரு, அவர் யார்கிட்டயாவது பேசினா வேணா நான் ஜலஸ் ஆகும்பா, உங்ககிட்ட பேசினாலும் நான் ஜலஸ் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு
இவ பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டா. இவனுக்கு என்ன தோணுதுன்னா, ஏன் இப்படி என்ன அவாய்ட் பண்ணுறான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ வந்து ஹீரோயின் ஃபோட்டோவை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். அவனுக்கு என்னமோ தெரில, ஹீரோயின் ஞாபகமாகவே இருக்கு. சரி போய் ஹீரோயினை மீட் பண்ணலாமான்னு சொல்லி அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து ஸ்டார்டிங்கில் கொண்டு போய் இறக்கி விடும் போது அந்த மேல் ஐடல் கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாள், அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து இந்த சூசியன் வந்து இவ கையை பிடிச்சி நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வருது. அதான் ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பாள். அந்த ஃபோட்டோ தான் வந்து எடுத்து இந்த அசிஸ்டன்ட் போட்டு விட்டான் போல இருக்கா. அதை பற்றி தான் வந்து ஷெங்ஸிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி நெட்டில் அப்லோட் பண்ணிட்டேன் பாருங்க, பிச்சுக்கிட்டு போகுது வியூஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஒரு சீன் வருது. அதில் என்னென்னா ஒரு கிராண்ட்மா வருவாங்க. அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போகும்போது ஆப்போசிட்டில் ஒரு திருடன் வந்து மிரட்டும் போது 2 பேர் கிராண்ட்மாவை பிடிக்கணும், அவங்க கீழே விடாமல் பிடிக்கணும். அதான் சீனு. அதே மாதிரி வந்து மிரட்டுறான். கரெக்டாக பார்த்தா ஹீரோயின் பிடிச்சிட்டா. ஆனால் இந்த பக்கம் வந்து இந்த ஷெங்ஸி பிடிக்கல. அதனால ஹீரோயின் ஒரு ஆளாக பிடிச்சதுனால கால் வந்து கொஞ்சம் தடுமாறிடுது. அதில் வந்து சுளுக்கு விழுந்துச்சு கால். சுத்தமாக முடியல அவளால். இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறா, கிராண்ட்மா உங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. டேரக்டர் பிடிச்சி கண்ணா பின்னான்னு ஷெங்ஸியை திட்டாரு. கொஞ்சமாவது அறிவு இருக்கா, பிடிக்கணும்னு தெரியாதாங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த மேல் ஐடல் இருக்கான்ல, அவன் ஹீரோனை பார்க்குறான். இவ்வளோ நல்ல பிள்ளையா, இவ்வளோ பற்றி தப்பாக எழுதிக்கிட்டு இருக்காங்களே, வாமா நான் கூட்டு போய் ரூமில் விடுறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அங்கேருந்து ஹீரோனை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின்லாம் அவரை கண்டுக்கிற மாதிரி தெரில. அவர் ரூமில் போய் உட்காந்துட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து கால் வருது. மேனேஜர் தான், என்னடே பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏன்டி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையை வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்குன்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு ஆசை போங்க, சரி விடுங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் கால் சரியாயிடும். எதுக்கு இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் தான் ஸ்பிரிச்சுவல் பவர்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கிட்டேருந்து மெசேஜ் வருது, டோரை ஓப்பன் பண்ணு, நான் வெளில தான் இருக்கேன்னு சொல்லிட்டு. சரி ஏதோ காமெடி பண்ணுறானாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா உண்மையிலே ஹீரோ வந்து வெளியில தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு வந்து கால் அடிபட்டுச்சுன்னு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அதை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கான். உடனே வந்து அஸ்டர் என்ன சொல்கிறா, சரி மேடம் நான் கிளம்புறேன், பாஸை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, பார்த்துக்கணுமா இப்போ அவர் வீட்டுக்கு போகலையான்னு கேட்கும்போது, சேச்சே உங்களை பார்த்துக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிட்டான். என்ன நான் உள்ளே வரலாமா வேண்டாமாங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ கேட்கும்போது, அப்படிலாம் சொல்லுவேண்ணா, வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு இருக்கா. சரி காலை காட்டு என்னாச்சுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு காலை பார்க்குறான். காலில் வந்து அடிப்பட்டதுக்கான ஒரு தடையுமே இல்லை. ஹீரோயின் யோசிக்கிறான், எந்த காலில் அடிப்பட்டுச்சுனே மறந்துட்டோமே எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மருந்து சாப்பிட்டால அதில் சரியாயிடுச்சு போல இருக்கு. உடனே எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு ஃப்ரூட்டை எடுத்து கொடுத்து அவனை சமாளிக்கிறா. அந்த ஃப்ரூட்டை சாப்பிடும்போது என்னமோ தெரில, அவனுக்கு புதுசாக ஏதோ ஃபீல் ஆகுது, என்னமோ வானத்தில் பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே இவன் என்ன பண்ணுறான், சரி எப்படி இது காணாமல் போயிருக்கும், காலை காட்டு அப்படின்னு சொல்லி தூக்கி பார்க்குறான். காலில் வந்து அந்த அடிப்பட்டதுக்கான தடையும் கூட இல்லை. இவ யோசிக்கிறா, இந்த நேரத்துலேயே அந்த ஜூஸை நான் குடிக்கணும், அதுக்குள்ளே சரியாயிடுச்சு, டவுட் வந்திருக்குமோன்னு சொல்லி யோசிக்கிறா. ஆனால் அவனுக்கு டவுட் வந்துருச்சு, வெளியில் காமிச்சிக்கல. சரி லைட்டாக அடிபட்டிருக்கும் போல இருக்குது, உள்காயமாக இருக்கும், அதான் வெளியில் தெரிலங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு சம்திங் ஹேப்பன்ட்டு. அதை வந்து மறைமுகமாக இருந்து கண்டுபிடிக்கலான்னு யோசிக்கிறான். ஹீரோயின் நெக்ஸ்ட் டே ஷூட்டிங்க்கு வந்துட்டா. அங்கே வந்து உட்காந்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா இந்த சூசியன் வந்து கொடுக்க வேண்டிய அந்த 5 மில்லியன் போட்டு விட்டானாமா. அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஃபைனலி எப்படியோ கொடுத்துட்டாங்க காசுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நேற்று வந்து சூஷியன் கூட இவ்வளோ சேர்த்து வச்சு ஃபோட்டோ எடுத்து எவன் நெட்டில் போட்டு விட்டான்னு இவளுக்கு தெரில. எந்த நாய் பண்ணுச்சுன்னு தெரில. கண்டிப்பாக இதை கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிச்சா அவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நீ சூசியனை ஹர்ட் பண்ணுற தெரியுமா, இதுதான் எனக்கு பிடிக்கல. அவனை ஹர்ட் பண்ணுறேன்னு சொல்கிற, அவனை எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிற, அவனை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிற, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குன்னு கேட்கும்போது, இங்கே பாருங்கள் நீங்கள் நம்பலைன்னா கூட பாருங்கள், நான் தியா கிடையாது, நான் வேறு உலகத்துலேருந்து தியாவோட உடம்புக்குள்ளே வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியாது இந்த டைம் ட்ராவல் அது பண்ணி வந்திருக்கேன் உள்ளுக்குள்ளேங்கும் போது, ஆமாம் வந்திருந்தாலும் வந்திருப்பேன், நீ ஒன்று நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஷெங்ஸி கேட்டுடுறா. இதை கேட்ட உடனே இந்த ஷெங்ஸி என்ன யோசிக்கிறானா, அப்போ நீனு என்ன மாதிரி தான் வந்திருக்கியா, அப்போ உங்ககிட்ட நான் பேசியே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இவனும் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கா போல இருக்குது, என்னன்னு தெரில, அதை பற்றி காமிக்கல. அப்போ வந்து ஆன்லைனில் ஒரு ஃபோட்டோ வருது. அது என்னென்னா, நம்ம அசிஸ்டன்ட் இருக்காங்க, அவன் ஹீரோயினை வந்து ட்ராப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அதில் வந்து தப்பாக பேசிட்டு இருக்காங்க ஹீரோயினை பற்றி. உடனே ஹீரோ கிட்ட வந்து அசிஸ்டன்ட் கேட்குறான், என்னப்பா சொல்லிடலாமா, நீங்கள் தான் உங்களோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டா எல்லாரும் மறந்துடுவாங்களே இந்த விஷயத்தைன்னு கேட்கும்போது, ஹீரோயின் என்ன முடிவெடுத்தான்னு கேட்கும்போது தெரிலன்னு சொல்கிறான். சரி வா போகலாம், அவளை மீட் பண்ண போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை பார்த்த உடனே, என்ன பக்கம் வந்தீங்க, என்ன பிக் பண்ணிட்டு போக வந்தீங்களா, ஐயோ எனக்கு அப்படியே மயக்கமே வர மாதிரி இருக்கே, இம்பிட்டு ஒரு ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் நியூஸை பார்த்துருப்பான் போல இருக்கு, முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்கான். நியூஸை பார்த்தீங்களா, வாங்க வீட்டில் போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவள் பாட்டு காரில் ஏறி உட்காந்துக்கிட்டா. வீட்டுக்கு வந்த உடனே அதை எப்படி வந்து டைவர்ட் பண்ணலாம், என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலான்னு சொல்லி தான் டைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. எதுவுமே செட் ஆகவே இல்லை அவளுக்கு. உடனே ஹீரோ கிட்ட கொடுக்குறா, நீங்கள் ஏதாவது பண்ணுங்களா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு கேட்கும்போது, சரி இரு, நீ எழுதியிருக்க ரிப்போர்ட் எல்லாமே தப்பாக இருக்கு, நான் மாற்றி டைப் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஏதோ டைப் பண்ணி அதை வந்து போஸ்ட்டும் போட்டு விட்டுட்டு அவன் படுக்கு ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிக்கிறான். உடனே கேட்குறா, என்ன பண்ணீங்க காட்டுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறா. பார்த்தா எனக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு.
இதான் எங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டு ப்ரூஃபோடு போட்டு வச்சுருக்கான். இதை பார்த்த ஹீரோயின், என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, யாரை கேட்டு இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. என்ன விஷயம், ஏன் உனக்கு என் ஹஸ்பண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு பிடிக்கலையா, ஒருவேளை நான் கால் நடக்க முடியாமல் இருக்கேனே அதனாலயான்னு கேட்கும்போது அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த சூசியன் கிட்டேருந்து கால் வந்துக்கிட்டே இருக்கா. ஹீரோயின் சொல்கிறா, இவன் வேற டார்ச்சர் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணி வச்சுட்டா. இங்கே பாருங்க, எனக்காக இல்லை, எல்லோரும் உங்களை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, எனக்கு அது பிடிக்காது, என்னை பற்றி என்ன வேணால் பேசிட்டு போட்டோம், அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் உங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட எவனும் பேசக்கூடாது, ஏன் உனக்கும் தகுதி கிடையாது உங்களை பற்றி பேசுகிறதுக்கு. நான் ஆக்ட் பண்ணுறேன், என்னோட ட்ராமாவை நீங்கள் பார்க்குறானுங்க, அதனால என்னை பற்றி வேணால் தப்பு தப்பாக பேசலாம், ஆனால் உங்களை பற்றி பேசவே கூடாது. ஏன்னா நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து ஒன்றும் பண்ணலை, நீங்கள் என்னோட ப்ராப்பர்ட்டி, உங்களை யாராவது பேசுனாங்கன்னா எனக்கு பிடிக்காது, என் டார்லிங் யாராவது பேசுனா எனக்கு கோவமாக வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் யோசிக்கிறான், எது டார்லிங்கா, என்னடி பேசிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி பேசினா எனக்கு வேறு உள்ளுக்குள்ளே பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது, இதை வெளியிலையும் காமிச்சிக்க முடியலேன்னு சொல்லி இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் பக்கத்தில் என்ன கண்ணெல்லாம் சிவந்து போயிடுச்சு, ஷையாக ஃபீல் பண்ணுறீங்களா, வெக்கப்படுறீங்களா, ப்ளஷ்லாம் பார்க்குறதுக்கு அம்பிட்டு அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கா. உடனே கேட்குறான், என்னோட ட்ரெஸ்லாம் நீ தான் எடுத்துகிட்டு போனியான்னு கேட்கும்போது, ஆமாம் பக்கத்து சிட்டிக்கு போகிறோம், உங்களோட ஞாபகமாக இருக்கும்ல, அதனால தான் உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போனேன்னு சொல்லும்போது, இன்னர் வியரை கூட மாற்றின்னு போவ அவ்வளோ ஞாபகமாக இருந்துச்சுன்னு கேட்கும்போது, சச்சா அது அது எப்படி சொல்கிறது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல இவளுக்கு. அப்படி சமாளிக்க முடியாமல் டக்குன்னு போயிட்டு, இங்கே பாருங்கள், இப்படியே பேசிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கிஸ் பண்ணிடுவேன்னு சொன்னவ டக்குன்னு போய் கிஸ் பண்ணிட்டா. இவனுக்கு அவ்வளோதான் ப்ரீஸ் ஆகிட்டான், ஒன்றும் பேசவே இல்லை, அப்படியே சைலண்ட்டாகவே உட்காந்துருக்கான். சமத்து பிள்ளை இப்படி தான் இருக்கணும், லவ் யூ ஸோ மச், நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டா. மேனேஜர் நெக்ஸ்ட் ஏதோ ட்ராமா கிடச்சிருக்காமா, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேர் ஹோட்டலில் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கால் வருது. தாத்தா தான் கால் பண்ணுறாரு. ஹீரோக்கு கால் கொஞ்சம் நடக்க முடியும்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்களாமா, இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஹீரோயின் டக்குன்னு கிளம்பி அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி உடனே கிளம்பி வந்துட்டா. ஹீரோ பார்த்தோன்னே கடகடன்னு பக்கத்தில் ஓடி உட்காந்துக்கிட்டு, என்னாச்சு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா, உண்மையிலேயுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்கா. நீங்கள் என்ன பண்ணுற, ஷூட்டிங் போலையான்னு கேட்கும்போது, ஷூட்டிங்லாம் இப்போ முக்கியமா, நீங்கள் தான் முக்கியம், எனக்கு உங்களுக்கு கால் நடக்க முடியும்னு சொல்கிறாங்களே உண்மையாவா அப்படின்னு கேட்கும்போது, இன்னும் ஃபுல்லாக க்யூர் ஆகலை, ஆனால் கால் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க, நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி 0% சான்ஸ்ன்னு சொன்னாங்க, இப்போ 90% சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கும் போது இவ டைட்டாக அவனை ஹக் பண்ணிக்கிட்டு, எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஒரு நாள் எழுந்து நீங்கள் நடப்பீங்க, உங்கள் கையை கோத்து அப்படி கூட்டிகிட்டு போய் நான் காட்டுவேன், இதான் என்னோட ஹஸ்பண்டு பார்த்தீங்களா, அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன் ஏதோ மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன யாருக்கு மெசேஜ் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அசிஸ்டண்ட்டுக்கு தான் மெசேஜ் பண்ணுறான். ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி நானும் ஹீரோயின் கூட போகணும்னு சொல்லியிருக்கான். அதனால ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே மறைஞ்சு ஹீரோ கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. என்னாச்சு, எதுக்கு இப்படி திருட மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க போது, ஆமாம் எவனாவது பார்த்து ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்டான்னா தேவையில்லாமல் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே 2 பேரும் ஹோட்டல் ரூமுக்கும் வந்துட்டாங்க. ஹீரோயின் ஹீரோ பக்கத்தில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்போ சூசியன் கிட்டேருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. ஹீரோ தான் அட்டென்ட் பண்ணுறான். செல்லம் ஃபைனலி அட்டன் பண்ணிட்டியா, 1 மாதமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏன் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்லும்போது, அவள் அட்டன் பண்ண மாட்டா, ஏன்னா என் ஒய்ஃப்க்கு உன்கிட்ட பேசுகிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லும்போது, ஓ நீ தான் பேசுகிறியா, இங்கே பாரு உனக்கே நல்லா தெரியும் எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி, அப்புறம் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்குங்கும் போது, யார்கிட்டங்க நைட்டில் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு தூக்கம் வருது, வாங்க எனக்கு ஒரு ஹக் கொடுங்கிற மாதிரி ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டு உடனே இந்த சூசியன் என்ன நடக்குது, ஹீரோயின் பக்கத்தில் இருக்காளா, உன்னை ஹக் பண்ண சொல்கிறாளான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான்னு டென்ஷன் ஆகி உடனே ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு, என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவங்ககிட்ட எங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவன் நம்பரை பிளாக் பண்ணால் புது நம்பர்லேருந்து வரான்னு சொல்லும்போது, இப்போ என்ன நான் பேசினது தப்பான்னு கேட்கும்போது, சேச்சா நீங்கள் பேசினதெல்லாம் தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் ஏதாவது தப்பாக யோசிப்பீங்களோன்னு தான் எனக்கு பயமாக இருக்குது, அவன் நம்பரை நான் அட்டன் பண்ணுறதே கிடையாது, நான் அவன்கிட்ட பேசியே 1 மாதம் ஆகுதுன்னு சொன்னல, நான் புதுசாக பிறந்திருக்கேன், உங்களுக்காக உங்கள் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் பயப்படாதீங்க, எப்பயும் நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், அதே மாதிரி நீங்கள் இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா இவனை எல்லாரும் போட்டு கலாச்சி தள்ளிட்டு இருக்காங்க. பாத்தியா அவள் ஹீரோ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா, இதுக்கப்புறம் உனக்கு கிடைக்க மாட்டேன், அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிச்சின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஃபஸ்ட்டு ஹீரோயின் மேலே லவ் இருந்திருக்காது, ஆனால் இப்போ இவன் விலகி போகிறதுனால லவ் அதிகமாகிருச்சு, அவளை நினச்சி தான் குடிச்சிக்கிட்டு இருக்கான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவனுக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் கிராண்ட் பாவை மீட் பண்ணுறதுக்காக தான் ஹீரோ கூட்டிகிட்டு வந்திருக்கா. அப்போ பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு உட்காந்து கிராண்ட் பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்க்குறான், யாரடா இதுன்ட்டு, இந்த ஷெங்ஸி தான் வந்திருக்கான் போல இருக்கு. அவளை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு தலைலாம் கிருகிருன்னு சுற்ற ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஷெங்ஸியும் ஹீரோ தான் லவ் பண்ணி கடைசியில் ஒன்றா சேருவாங்க, மேரேஜ் பண்ணிப்பாங்க. இது எல்லாமே ஹீரோயின் ஸ்டோரியில் படிச்சிருப்பா. ஹீரோ எப்படி
வந்து ஷெங்ஷியை பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ட்ரை பண்ணியிருந்திருப்பா. கடைசியில் பார்த்தா வீட்டுக்கே வந்துட்டாளேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகணும், ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டா. இதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஒருவேளை பழையபடி ஸ்டோரி வந்து நம்ம எவ்வளோ மாற்றினாலும் மாறிடுமோ, ஷெங்ஸியை தான் ஹீரோ கல்யாணம் பண்ணிப்பானோ, ஹீரோயினை விட்டு போயிடுவானோன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஷெங்ஸி உள்ளே வந்துட்டா. அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு நல்லா ஆக்ட் பண்ணுறம்மா, நல்லா ஆக்ட் பண்ணுற, இங்கே பாரு உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரியும், இங்கே பாரு நானும் ஹீரோவும் தானே ஒன்று சேர போகிறோம், அப்புறம் எதுக்கு குறுக்க நீ வந்துக்கிட்டு இருக்கா, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்பிடு, இப்போயே எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், நான் ஹீரோ கிட்ட பேசி அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ போய் நிம்மதியாக வாழலாம்னு சொல்லும்போது, இங்கே பாரு அவர் என்னோட ஹஸ்பண்டை அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டுட்டு போக முடியாது பார்த்துக்கா, நீனும் வந்து நம்ம டைம் ட்ராவலான்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்துட்டான். இதில் வந்து கொஞ்சமாக கேட்டிருக்கோம், அவனுக்கு தெளிவாக கேட்கல. உடனே ஷெங்ஸி வந்து அவங்ககிட்ட பேசலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறா. இல்லை என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் டயர்டாக இருப்பார், அதனால நாங்கள் ரூமுக்கு போகிறோம், நீ வந்து தாத்தாவை பார்த்துட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோவோட மடியிலே உட்காந்துக்கிட்டு போங்க போங்க ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காவ. செம்மையாக இருந்துச்சுல்ல அந்த சீனு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்னாச்சுங்கிற மாதிரி இவன் கேட்குறான். இங்கே பாருங்க, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள், அந்த பிள்ளை உங்களோட டைப்பான்னு கேட்கும்போது யாருன்னே எனக்கு தெரில, என்னோட டைப்பான்னு கேட்டுட்டு இருக்க, கண்டிப்பாக இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் எனக்கு வேணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன ஆச்சு இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன் இல்லை காணாமல் போயிட்டேன்னா அந்த பொண்ணு நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்களாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. லூஸா நீன்னு அவளை எதுக்கு நான் கல்யாணம் பண்ண போகிறேன், முதல்ல இந்த மாதிரிலாம் பேசாத, உனக்குலாம் ஒன்றும் ஆகாது, தேவையில்லாமல் அதிகமாக திங்க் பண்ணாத, எப்போவும் நீ மட்டும் தான் என்னோட ஒய்ஃபுங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹீரோயின் கிஸ் பண்ணுறதுக்கு போகிறா. பார்த்தா வெளியிலேருந்து இது எல்லாமே தாத்தா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ என் பேர பசங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்களே, இந்த நாளுக்காக தானே இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன், பரவாயில்ல அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும், நம்ம சத்தம் போடாமல் இங்கேருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த சத்தம் ஹீரோனுக்கு கேட்டுருச்சு போல இருக்கு. வெளில வந்து பார்க்குறா, தாத்தா தான், அவர் தான் வந்து கிராண்ட் சனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது, உனக்கு வேணுமாங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லை எனக்கு நடிக்கிற வேண்டிய வேலை இருக்குது அதெல்லாம் வேணாங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி விடு தாத்தா கேட்டார்னா எனக்கு தான் காலில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிவிடு, உன்னை பற்றி சொல்லாதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டான். இப்போ இவர் என்ன யோசிச்சாரு, ஒருவேளை அவர் கால் சரியில்லைன்ட்டு நான் வேணான்னு சொல்கிறேன்னு யோசிச்சுக்கிட்டாருங்கிற மாதிரி இவ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. நைட்டு அப்படியே 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ ஹக் பண்ணிவிட்டு டைட்டாக படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ 12 மணி ஆகுது. 12 மணி ஆனவோடனே திடீர்னு பார்த்தா ஹீரோயின் பக்கத்தில் படுத்திருந்தவ காணோம். இவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. எல்லாமே வந்து கனவாங்கிற மாதிரி சொல்லிட்டு கையெல்லாம் பிடிச்சி கிள்ளி பார்க்குறான். ஆனால் கனவுலன்னு தெரிஞ்சிச்சு. பெட்ஷீட்டை தொட்டு பார்க்குறான், வாமா தான் இருக்குது. அப்போ பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்திருக்காங்கன்னு தோணுது. ஒருவேளை இப்போ நடந்தது எல்லாமே கனவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு மொபைல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். மொபைலில் வந்து அவளோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அப்போ வந்து என்ன நடக்குது ஒன்றும் புரியலையேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா திருப்பி ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டா. இவனுக்கு வந்து ஒரு மாதிரி பயமாயிருச்சு. எங்கே திருப்பி ஹீரோயின் மறைஞ்சு போயிடுவாளுன்னு சொல்லிட்டு கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கான். அந்த இடத்துல கண்ணு முழிச்சு பார்த்தவ கேட்குறா, நீங்கள் தூங்கவே இல்லையான்னு கேட்கும்போது, இல்லை நீ என் பக்கத்துலேருந்து போகிற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால தான் எங்கே போயிட போறியோன்னு கையை பிடிச்சி உட்காந்தேன்னு கேட்கும்போது, என்னாச்சு உங்களுக்கு ஃபீவர் இருக்கா என்ன, ஏன் இப்படி பயந்துட்டுருக்கீங்கன்னு கேட்கும்போது அவன் டைட்டாக அவளை ஹக் பண்ணிக்கிறான். இங்கே பாரு தயவு செஞ்சதுக்கப்புறம் ஏன் முன்னாடி மறைஞ்சு போயிடாத, என்னாலும் அதெல்லாம் தாங்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு புரிஞ்சிச்சு, இவ ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணுறதுனால நிறைய சேஞ்ச் நடக்குதோங்கிற மாதிரி இவளுக்கு தோணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்ணுறான், வேலையாக டாக்டருக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்கள் நான் ஒரு ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கேன், அது மூலியமாக எனக்கு காலில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, அது மூலயமா எனக்கு இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் இருக்க பர்சன் மறைஞ்சு போகிற மாதிரிலாம் தோணுது, இதெல்லாம் என் கனவா இல்லை நிஜமாவே அப்படிலாம் நடக்குதான்னு சொல்லி கேட்கும்போது, அது எப்படி நடக்கும், அதெல்லாம் இருக்காது, வாய்ப்பு இருக்காதுங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவனுக்கு வந்து அதுதான் தோணிக்கிட்டே இருக்கு ஸ்ட்ராங்காக. அந்த ஜூஸியை தான் பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் திருப்பி போயிடுவாளுன்னு சொல்லிட்டு இவனுக்கு பயமாகவே இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. காஃபி ஊற்றுனவ டம்ளர் நொறும்பி வெளியில் வர்றது கூட தெரியாமல் ஊற்றிக்கிட்டு உட்காந்துருக்கா. உடனே வந்து மேனேஜர் கேட்குறாங்க, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்குங்கும் போது, இங்கே பாருங்க நான் கொஞ்சம் வந்து பர்சனல் விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால கொஞ்ச நாளைக்கு மட்டும் என்னோடய வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து மொபைலில் எடுத்து நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு தான் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கா, எனக்கு கொஞ்சம் விஷயம் உங்கள்கிட்டேன்னு தெரியணுங்கிற ஒரு மாதிரி. ஆனால் வந்து இதை ஹீரோ கிட்ட சொல்லாதன்னு சொல்லியிருந்திருப்பா. ஆனால் வேலையாக அவன் ஹீரோ கிட்ட தான் சொல்கிறான், மேடம் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. அப்படியா சரி ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு வாங்கி படித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியா சரி ஓகே நீ ரிப்ளை பண்ண வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி, இங்கே பாரு எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவளுக்கு புரிஞ்சிருச்சு. உடனே இவன் கேட்குறான், இப்போ நீ ஏதாவது என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுமா, எதுவாக இருந்தாலும் எக்ஸ்பிளைன் இப்பே பண்ணிடுன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டுக்கு மெசேஜ் பண்ணதை பற்றி தான் கேட்குறான். ஆனால் ஹீரோயின் வந்து இல்லையே எதுவும் இல்லையேங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் காலை கட் பண்ணிட்டான். இவன் யோசிக்கிறான் என்ன விஷயமா இருக்கும், எதுக்கு வந்து இவர் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு, ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாரோன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோ என்ன பண்ணுறான், ஒரு டாகை கூப்பிட்டு வர சொல்லியிருக்கான். டாகை வந்து கையை வெட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஜூஸை கொடுத்து சரி பண்ணி பார்க்கலான்னு சொல்லி யோசிக்கிறான். அதனால என்ன பண்ணுறான், கத்தியை எடுத்துட்டான் குத்துலான்ட்டு. ஆனால் மனசு வர மாட்டேங்குது டாகை குத்துறதுக்கு. அதனால் அவனோட கையை கிழிச்சிட்டு திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஜூஸை குடிக்கிறான். குடிச்சு முடிச்சுட்டு திருப்பி கையை ஊற்றி பார்க்குறான். பார்த்தா கையில் இருந்த அந்த மார்க் சுத்தமாக மறைஞ்சு போச்சு. அப்போ கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் பவர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னமோ நடந்திருக்குங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான்.
இந்த பக்கம் எல்லாருக்குமே ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சுருக்காங்க. ட்ராமா முடிஞ்சிருச்சுல, அதனால சக்ஸஸும் ஆயிடுச்சு. அதுக்காக தான் வச்சுருக்காங்க. அந்த மேல் லீடு வேறு ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் குடிச்சிட்டு ஹீரோவை பற்றியே தான் உளறிக்கிட்டு இருக்கா. என் ஹஸ்பண்ட் என்கிட்ட பேச மாட்டாரு, என்னை அவாய்ட் பண்ணுறாரு, ஏன்னே தெரிலங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கா. அவளை கண்ட்ரோல் பண்ணி உங்களால் கூட்டிகிட்டே வர முடியல. பார்த்தா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். உடனே ஓடி போய், எதுக்கு என்னை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க, என்னை ரொம்ப இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண மாட்டீங்க, நீங்கள் என்னை டிவோர்ஸ் பண்ண போகிறீங்களா என்ன, அந்த ஐடியா ஏதாவது இருக்கா என்ன, அப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வா போகலான்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். மேல்லேடிக்கு புரிஞ்சிச்சு, அவ்வளோதான் நமக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோன்னே கேட்குறா, என்னாச்சு இப்போ, எதுக்கு என் மேலே கோவமாக இருக்கீங்க, நான் எத்தனை தடவை கால் பண்ண தெரியுமா, நீங்கள் ரிப்ளைவே பண்ணல, அசிஸ்டண்ட்க்கும் கால் பண்ணால் அவர்கிட்டயும் அந்த பற்றி டீட்டெயில்ஸ் கேட்கலான்னு பார்த்தா அவரும் சொல்லலைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ வந்து டேரெக்டாக கேட்டுறான், அன்றைக்கி நைட்டு வந்து நீ டிஸப்பியர் ஆகிட்டே, என் கண்ணு முடி நீ மறைஞ்சு போயிட்ட, அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்கும் போது, அந்த ஜூஸை பற்றி தானே கேட்க வரீங்க, ஆமாம் அந்த ஜூஸை வந்து நான் தான் ரெடி பண்ணேன், ஆக்சுவலாக வந்து நான் மவுண்டனில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், அங்கே ஸ்பிரிச்சுவல் பவர் நிறைய வந்து சொல்லி கொடுத்தாங்க எனக்கு, அதெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு மனுஷனோட உடம்புல இருக்க எல்லா காயத்தையும் குணப்படுத்துகிற பவர் என்கிட்டே இருந்துச்சு, டைம் ட்ராவல் பண்ணி தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் நான் வந்து மான்ஸ்டர்லாம் கிடையாது, என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் அவளை தொட்டு பார்த்துட்டு, நீ மான்ஸ்டர் கிடையாது, கடவுள் வந்து என்னை காப்பாற்றுறதுக்காக அனுப்பின தேவதை, எப்பயும் உன்னை மிஸ் பண்ணிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் வந்து இவனுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்னு. ஹீரோயின் சொல்கிறா, தேவதைன்னு சொன்னீங்களா, உங்களை காப்பாற்ற வந்தேன்னு சொன்னீங்களா, இப்போ தேவதைக்கு நீங்கள் தான் தேவைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஷர்ட்டை கழட்டிட்டு பக்கத்தில் போகிட்டு இருக்கா. ஹீரோக்கு வந்து கண்ணெல்லாம் சிவந்து போயிடுச்சு. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கங்கும் போது, இங்கே பாருங்க, நான் போய் குளிச்சுலாம் வந்து தூங்க மாட்டேன், நான் இப்படியே தூங்குறேன், நீ தான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிகிட்டே படுத்து தூங்கிட்டா. அவளை படுக்க வச்சுட்டு இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ரிங் வந்து தியாக்கு போட்டது, இந்த ரிங்கை வந்து எப்படியாவது மாற்றி ஆகணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே எழுந்து நிற்க முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். உண்மையாலுமே அவனால் எழுந்து நிற்க முடியுது. புரிஞ்சிச்சு அவனுக்கு, எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் எங்கே தன்னை விட்டு போயிடுவாளுன்னு சொல்லிட்டு மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டான். அதை வந்து கையிலே வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கேட்குறான், என்ன விஷயம், எதுக்கு அது கையிலே வச்சுருக்கீங்கன்னு யோசிச்சு கழுத்தை பார்க்குறா. இப்போ தான் ஆக்சுவலாக வந்து நைட்டில் வந்து நிறைய பைட் பண்ணியிருப்பா போல இருக்கு, அது ஃபுல்லாக மார்க்காக இருக்குது, அப்படியே அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்கள் ஏன் இந்த கையில் வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, எங்கேயா விட்டு ஓட்டேன்னா அதனால தான் பத்திரமா எல்லாத்தையும் கூடயே வச்சுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. சரி, ஆனால் நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணவே இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது, இவன் கையை பிடிச்சிட்டு, இங்கே பாரு, எனக்கு உண்மையாலுமே எதுவுமே புரியலை, எதுக்கு நீ வந்து அன்றைக்கி மறைஞ்சு போன, திருப்பி எங்கே வந்த, எங்கே இருந்து அந்த மறைஞ்சு போன டைமில் அது எதையுமே நீ என்கிட்ட சொல்லலையேங்கிற மாதிரி கேட்கும்போது, இவன் யோசிக்கிறா, இதெல்லாம் எப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்ட்டு. இவன் சொல்கிறா, திருப்பி என்னை விட்டு போயிடுவியா, மறைஞ்சு போயிடுவியா, நீ மறைஞ்சு போயிட்டீங்களா என்னால் தாங்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லும்போது, இவளுக்குமே அதே ஃபீல் இருக்குது, எங்கே வந்து ஹீரோவை விட்டுட்டு போயிடுவோமோன்னு சொல்லிட்டு, உங்களை ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டு போகிறேன், உங்களுக்கே புரியும்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறா. இந்த ட்ரெஸ் டிசைன் பண்ணியிருப்பா, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு வளர்த்துட்டு இருந்திருப்பாள், அந்த இடத்துக்கு தான் போயிருக்கா. இங்கே தான் நிறைய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ ஒரு தடவையும் இந்த மாதிரி டெலிபோர்ட் ஆவா போல இருக்கு. அந்த டைம்லலாம் இந்த பிளேஸ்க்கு தான் வருவாளாமா அவ. அதனால் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, இங்கே பாருங்க, ஒருவேளை உங்கள் கண்ணு முன்னே நான் மறைஞ்சு போயிட்டாலும் இந்த இடத்துக்கு வாங்க, இங்கே தான் நான் இருப்பேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, அங்கே ஹீரோட திங்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் இங்கே என்னடி பண்ணி வச்சுருக்கேங்கும் போது, ஆமாம் திடீர்னு நான் மறைஞ்சு போயிட்டேன்னா நீங்கள் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்ல, அதனால தான் உங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன், எப்படியாவது உங்களையும் வந்து கடத்திட்டு வந்து இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன், நம்ம 2 பேரும் இந்த இடத்துல ஹாப்பியாக வாழலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு, இந்த உலகத்திலே ரொம்ப கொடுமையானது தெரியுமா, நீ என் கண்ணு மூடி மறைஞ்சு போனது தான், அது மட்டும் இனிமேல் நடக்காமல் இருந்தால் போதுங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவனுக்கு வந்து ட்ரைனிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவனையும் எழுந்துட்டு நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓரளவுக்கு இப்போ கால் க்யூர் ஆன மாதிரி தான் இவனுக்கு ஃபீல் ஆகிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. ஹீரோ சொல்கிறான், இவனை யார் இவ்வளோ சீக்கிரம் எழுந்திருக்க சொன்னால், நான் லேட்டாக எழுந்திருக்கணும் தானே அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு வந்தங்கும் போது, ஓ நீங்கள் தான் ஆஃப் பண்ணீங்களா, நான் தான் சொன்னாலே எனக்கு வந்து வேலை இருக்குன்ட்டு, எதுக்கு ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே லைஃப் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, சீக்கிரமாக உங்கள் கால் ஹீல் ஆகணும், அதுக்கப்புறம் நீங்கள் நடக்கணும், நீங்கள் வந்து டெய்லி என்னை பிக் பண்ணிட்டு போகணும், எப்படி தெரியுமா, அப்படியே தூக்கிட்டு வரணும் கையில் தேவதை மாதிரி என்னையா, அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணிகிட்டே பக்கத்தில் படுத்திருக்கா. அப்போ வந்து மேனேஜர்கிட்டேருந்து மெசேஜ் வருது, இன்றைக்கி ஒரு சீன் இருக்காமா, அதில் வந்து ஹீரோயின் பிகினி போகணுன்ற மாதிரி வந்து ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்காங்க ரெஃபரன்ஸ்க்கு. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு, இதெல்லாம் நீ போடணுமா, அதெல்லாம் முடியாது, நான் அலோவ் பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து ட்ராமாலாம் சகஜமான விஷயம், கண்டிப்பாக இதை போட்டாக்க நான் ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ வந்து இவன் போன உடனே டக்குன்னு எழுந்து நின்றுறான். இவன் யோசிக்கிற அசிஸ்டன்ட் கண்ணெல்லாம் கசக்கி பார்த்துட்டு, பாஸ் உண்மையிலே நீங்களா எழுந்து நின்னீங்க, உங்கள் கால் க்யூர் ஆகிடுச்சா, அப்போ நடிச்சிட்டு இருந்தீங்களான்னு கேட்கும்போது, இப்போ தாண்டா க்யூர் ஆச்சு, ஆனால் ஹீரோயின் கிட்ட சொல்லாதங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் இது எல்லாத்தையுமே வெளியில் இருந்து பார்த்துட்டா, என்கிட்டே நடிக்கிறீங்களா, நீங்களா தானாக வந்து சொல்லுவீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு அங்கேயே ஷூட்டிங் கிளம்பி போயிட்டா. ஹீரோ வீட்டில் உட்காந்து ஹீரோயினை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வேறு அந்த ட்ரெஸ்ஸில் ஃபோட்டோ அனுப்பிக்கிட்டே இருக்காளா, இவனால் அந்த இடத்துல உட்கார முடியல. டேய் சீக்கிரமாக எடுறா வண்டி, எங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அங்கேயும் தான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் நின்று ஷூட்டிங்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஷெங்ஸி பக்கத்தில் வந்து, அன்றைக்கே உங்ககிட்ட சொன்னால வார்னிங் கொடுத்தான்ல, சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு கிளம்புன்ட்டு, உனக்கு புரியாதா,
நான் தான் இந்த ட்ராமாவோட மெயின் லீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்கிறா, இங்கே பாரு உன்னெல்லாம் நான் வந்து ஒரு காலத்தில் ரோல் மாடலாக யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போ தான் புரியுது நீ வந்து ஹீரோ கிட்ட நடிச்சே அவனை கல்யாணம் பண்ணியிருந்துருக்கன்ட்டு. அதுக்குள்ளே அந்த ஆத்தர் ட்ராமாவை முடிச்சிட்டான். இல்லைன்னு வச்சுக்கேன் ஒண்டை தண்டை ஏறி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து டைரக்டரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறாரு, சீக்கிரமாக ஹீரோயினை வர சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் நீச்சல் தெரியாது போல இருக்கு. ஸ்விம்மிங் பூல்குள்ளே ஸ்டாண்ட் போடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே வந்து பின்னாடியிலேருந்து இந்த ஷெங்ஸியும் கேட்டுட்டா. அப்போ ஹீரோ கிட்டேருந்து கால் வருது ஹீரோயினுக்கு. பேசலான்ட்டு பார்க்கறதுக்குள்ளே இந்த ஷெங்ஸியை பிடிச்சி அவளை தண்ணியில் தள்ளிட்டா. இதை பார்த்த ஹீரோ அடுத்த செகண்ட் அங்கே நிற்கலையே, ஏறி போய் குதிச்சிட்டான் தண்ணிக்குள்ளே. இதை பார்த்தோன்னே ஷெங்ஸி யோசிக்கிறா, அப்போ இவருக்கு கால் நடக்க முடியுமா? இவங்க 2 பேர் தான் கரெக்ட் பேர் போல இருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் என்ன நம்மளை முடிச்சு விட்ருவாங்க, இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி எஸ்கேப் ஆகி ஓடிட்டா. ஹீரோயினுக்கு வந்து நீச்சல் தெரியும் போல இருக்கு. ஹீரோ தாங்கிட்ட உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக தான் தண்ணியில் குதிச்சுப்பா நீச்சல் தெரியாத மாதிரி. உடனே வந்து ஹீரோ சொல்கிறான், இப்போ என்ன பண்ணலாங்கிறகும் போது இவ போயிட்டு அப்படியே அவனை கிஸ் பண்ணுறா. சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ கேட்குறான், என்ன பண்ணேன்னு கேட்கும்போது, இப்போ பாருங்க எல்லாருக்கும் தெரியணும் நீங்கள் தான் என் ஹஸ்பண்டுன்ட்டு, இனிமேல் எவனாலையும் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே வந்து 2 பேரும் ஷூட்டிங்கும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ கேட்குறான், அப்போ இது ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டு அப்படி தானே சொல்கிறாங்க போது, ஆமாங்க இருந்தாலும் நான் அந்த வேர்ல்டில் எல்லாத்தையும் மாற்றிட்டேன்ல, அப்போ கண்டிப்பாக லைஃப் சேஞ்ச் ஆகும், இதுக்கப்புறம் ட்ராமா முடியாது, நம்ம லைஃப் இப்படியே வந்து கண்டினியூ ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அப்படியே ஆகணும் நீ எப்படி இருந்தாலும் சரி என் பக்கத்தில் இருந்தால் மட்டும் போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ டிசைட் பண்ணிட்டான். ஹீரோக்கு கால் சரியானது தெரிஞ்சு தாத்தா வந்து அவனை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாரு. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே தாத்தா சரி பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கு, அப்புறமா வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. ஹீரோயின் அவன் ஹக் பண்ணிட்டு அப்படியே மேனேஜருக்கு தான் கால் பண்ணுறா. மேனேஜர் எங்கே இருக்கீங்கன்னு கேட்கும்போது, என்ன இப்போ நீங்கள் 2 பேர் சேர்ந்துட்டீங்க, கொஞ்சம் நாளைக்கு வரமாட்டேன் ட்ராமாக்கு, பசங்க மிட்டி போகிறதுலாம் தப்பு, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அசிஸ்டன்ட் உட்காந்துருக்கான். இவங்க 2 பேருக்கு நடுவில் எப்போ வந்து கரெக்டாச்சுன்னு தெரியல, 2 பேரும் டேட் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அப்படியே 2 பேரும் ஜோடியாக கல்யாணத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. ஏன்னா வந்து ஹீரோ தியாவை வந்து 2 பேருக்குமே விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹீரோயினை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறான். 2 பேர் நடந்து வராங்க. இந்த பக்கம் அசிஸ்டன்ட்டும் மேனேஜரும் வந்து டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. 2 பேரும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு இது ஒரு நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு எபிசோடாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு நிமிஷம் ட்ராமாவாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு நிமிஷம் என் கூட இருக்குது தெரியுமா, அது மட்டும் எனக்கு போதும், என் லைஃப்பில் வந்து தேவதையே என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போய் கிஸ் பண்ணிவிட்டு ரிங் போட்டு விடு. இதோட அவங்க 2 பேர் சேர்ந்த மாதிரி காமிச்சு ஒரு ஹாப்பி எண்டிங்காக அந்த ட்ராமா இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா அப்படியே நீங்கள் வந்து லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதோட நான் கிளம்புறேன். பாய் பாய். வேறு ஒரு நல்ல வீடியோட சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.